कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजधया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थगितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्
वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति परां गतिं यप्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहंतारं वन्दे लंका भयंकर मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिः भाष्पवारी परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் என்று தீருமே இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினார் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகுகின்றான் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயசக காருண்யஸ்ய ததாகரோ நிரவதே ராதேர்கி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு அனந்தபுர நகரம் புகுதுமின்றே அனந்தபுர நகரத்துல இன்னைக்கு நுழைஞ்சுட்டோ அப்படின்னா ஆனந்தம் பக்கத்தில் சத்தியம் நுழைஞ்ச வேகத்துல சொல்லு அனந்தபுர நகரம் புகுதுமின்றே ஒவ்வொரு தடவையும் அனந்தபுர நகரத்தில் நுழையும் பொழுதே இன்னைக்குதான் நுழைஞ்சோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அத்தனை ஆனந்தம் சத்தியம் ஆச்சரியமானவர் அனந்த பத்மநாப சுவாமி அவருக்கு சமானம் அவர்தான் அவருக்கு சமானம் வேறொரு மூர்த்தியை பக்கத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது சைசிலையும் சரி காருண்யத்திலையும் சரி உற்சவத்திலையும் சரி ஆராட்டுக்கு போகிற வேகத்திலையும் சரி கருட வாகனத்துல வரதா இருக்கட்டும் கமல வாகனமா இருக்கட்டும் லட்சதீபமா இருக்கட்டும் ஒத்த தாமரையை தலையில வச்சுக்கிறதா இருக்கட்டும் எந்த வஸ்திரத்தை கொடுத்தாலும் இடுப்புல போத்திக்கிறதா இருக்கட்டும் எத்தனை மாலையை கொடுத்தாலும் அப்படியே தொடையிலேயே போட்டுக்கிற அழகா இருக்கும் ஏன்னா மற்ற மூர்த்திகள்லாம் பார்த்தா கழுத்துல தான் போட்டுப்பார் பத்மநாபர் குழந்தை எங்க வேணா போட்டுப்பார் மாலை நம்ம கொடுக்குற மாலை அவர் கழுத்துக்கு தான் போகும்னா கேரண்டி எல்லாம் கிடையாது தொடையோடு தான் எல்லாம் இடுப்பு கீழே தான் அள்ளி 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 எத்தனை வேணா தாமரை மாலையை கொடுங்கோ துளசி மாலையை கொடுங்கோ அவர் சைஸுக்கு 18 அடிக்கு 36 அடி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் பகவான் வாங்கி கொடுத்துருக்கோம்னா கிருப்பை அப்போ கூட இடுப்புக்கு மேலே சாத்திக்க மாட்டோம் இடுப்புக்கு கீழே தான் சாத்திட்டு இருப்போம் என் திருவடி போதும் என் திருவடி ஒன்று பலம் போதும் இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் சமம்னா பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு சௌலபிய மூர்த்தி அனந்த பத்மநாப சுவாமி ஆச்சரியமான ஒரு மூர்த்தி அவ்வளவு பிஸி பெருமாள் நிஜமாவே உற்சவம் முடிஞ்சா டயர்டா இருக்கும் 2 மணி நேரம் கழிச்சு நடைய திறந்தா போதும் உள்ள போனாரோ இல்லை கடவுள் குழந்தைகள்லாம் நிற்கிறது உள்ள விடு 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 நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும் சத்தியமா இல்லை அவருக்கு ஆசை குழந்தைகள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கே கடகடன் அடுத்தது ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்குள்ள வந்தவாளுக்கெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அனுகரணம் பண்ணிட்டு அப்பாடா திருப்தியா சரி போயிட்டு வாங்கோ அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு உடனே அலங்காரம் பண்ணிட்டு அடுத்த வாகனத்துக்கு வராருன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்கார் பெருமாள் சாதாரணமாக சரி பரவாயில்ல அதான் காத்தால பார்த்துட்டாரு
இப்பதான் சாயங்காலம் சீவடியில் உற்சவரா பார்த்துட்டாரு. உள்ள வந்தா பொண்ணு பார்க்க வேண்டாம், ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், பரவாயில்ல அபாரம் விஸ்ராந்தியா. அவரும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறார். போதிமாரனையும் விடுறதில்லை, மற்றவாளையும் விடுறதில்லை, சுத்திண்டே இருக்கிற ஆச்சரியமான ஆராமம் குணசஞ்சயஸ்ய. மகாராஜா சுவாதித்தினால் ஆரம்பிக்கிற ஆச்சரியம். ஆராமம் குணசஞ்சய, குணத்துக்கு ஒரு இருப்பிடம், சகலவிதமான கல்யாண குணங்கள், எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடியத கல்யாண குணங்கள்னு சொல்லுவோம். மங்களகரமான அத்தனை விதமான குணங்களுக்கும் இருப்பிடம் எங்கேன்னு கேட்டா உத்தியானவனம். அபார குணங்கள்ல தங்கிறது ஒரு இடம் தேடித்தான். ஆச்சரியமான குணங்கள் இருக்கு இல்லையா, சௌலபியம் சௌசீல்யம், நல்ல குணங்கள் இருக்கு. ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம், ஞானாசக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜஸ்ன்னு ஷட்குணங்கள் சொல்லுவோம். ஞானம் வீரியம் தேஜஸ் பலம் ஐஸ்வர்யம் சக்தி, அந்த மாதிரி சௌலபியம் சௌசீல்யம், இது எல்லாத்தையும் தேடிட்டு இருந்த குணங்கள்லாம் எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடைச்சா விஸ்ராந்தியா செட்டில் ஆயிடலாம். அப்பாடா. ஆனா யாருமே குணங்களை தெரிவிச்சுக்க தயாரா இல்லை. எல்லாரும் கோபம் காமம் குரோதம் டக்கு 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 எனக்கு 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 சண்டை போட்டு வாங்கிடும். அகம்பாவம் மமகாரம் பயம் எல்லாத்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஆத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா அகம்பாவத்துக்கு ஆளுகள் சண்டை போடும். குணத்துக்கு யாருக்கும் சண்டையே கிடையாது. வைராக்கியத்துக்கு யாருக்கும் சண்டையே கிடையாது. டிவி ரிமோட் கண்ட்ரோலுக்கு எத்தனை சண்டை நடக்கிறது ஆத்திரை. ஆத்திர நாக்கு ருச்சிக்கு எத்தனை சண்டை நடக்கிறது ஆத்திரை. வீடு எப்படி கட்டலாம் இல்லை இப்படிதான் கட்டணும் எத்தனை சண்டை நடக்கிறது. ஆனா நான் சாத்வீகமா இருக்கணும், எனக்கு ஞானம் வேணும் வைராக்கியம் வேணும், அதெல்லாம் பாவம் அவன் ஏதோ சின்ன போதும், அதெல்லாம் தியாகி தான் இல்லை. யாரும் அதை ஸ்வீகரிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா. அதனால இந்த குணங்கள்லாம் சுத்தித்தான். திருப்பார்கடல்ல இருந்துதான், அழகா பரமபதத்துல இருந்துதான், அங்கெல்லாம் இருந்தாலும் இந்த குணங்களுக்கு ஒன்றும் மரியாதை இல்லை. ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற எல்லாருக்குமே குணம் உண்டு. ஜெயவசியால இருந்து அங்க போன நித்தியசூரிகள் நித்தியமுக்தர்கள் கருடாழ்வார் அனந்தாழ்வார் விஸ்வக்சேனர்னு அத்தனை பேரும் அதே குணவான்கள். யாருக்கும் ஒன்றும் குறவே கிடையாது. குணங்கள் பார்த்துதான், நமக்கு ஒன்றும் பெருமையே இல்லையே. அதனால கீழே இறங்கலாம், இறங்கி இறங்கி சுத்தி பார்த்துதான், கடைசியில பார்த்துதான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி தான் நமக்கு ஏற்ற ஆள். எத்தனையோ மூர்த்திகள் இருந்தாலும் நமக்கு அபாரான் விஸ்ராந்தியா வேணும்னு பார்த்தேன். அவர் தான் விஸ்ராந்தியா படுத்துட்டு இருக்கார். அபாரான் கவலையே இல்லாம ஜாலியா கையில ஒரு தாமரை எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கார். அவரும் ஜாலியா இருக்கார். நம்ம போனா நமக்கும் ஒரு இடம் சாஸ்வதமா கிடைக்கும்னு சொல்லி எல்லா குணங்களும் ஓடி வந்து செட்டில் ஆயிட்டான். ஆராமம் குணசஞ்சயஸ்ய. அதனால பத்மநாபர் தொழுதாலே நல்ல குணங்கள் தானா வந்து அவர் போய் பார்க்க 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 குணங்கள்லாம் மேல வந்து நம்ம மேல இந்த குரங்கள்லாம் வந்து விழும் தெரியுமா, அந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து நம்மளை பிடிச்சிடும். அங்க போயாச்சுன்னா அகம்பாவம் மமகாரன்ற குரங்குகள்லாம் ஓடி போயிடும். இந்த குணங்கள்ன்ற விஷயங்கள்லாம் தானா மேல வந்து டக்கு 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 டக்குன்னு ஒட்டிக்குமா. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசக. ஸ்ரேயஸ் முக்திக்கு ஒரு இருப்பிடமா இருக்கான். இங்கதான் உற்பத்தி ஸ்தலம் அப்படியே இருக்கான். அழகா நம்ம யாரும் முக்தியை தேடிட்டு போக வேண்டாம். அதுதான் அப்படி அழகா ஸ்ரீவேலியா வருது. ஆறாட்டுக்கு கடல்ல போய் குளிச்சுட்டு வருது. முக்தி அலைஞ்சிட்டு கிடக்கு. எல்லாரும் முக்திக்காக யஜ்யம் பண்றேன், தபசு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இந்திரியங்களை நிகிரகம் பண்றேன், மனசை ஒருமுகப்படுத்துறேன், பஞ்சாபி நடுவில் வித்தியை இருக்கேன்னா அதெல்லாம் அவசியம் இல்லையா. இங்க என்னடா முக்தி அலையறதான். யார் மாட்டுவா அவளை போய் கட்டி பிடிச்சுடலாம்னு முக்தி அலைஞ்சுட்டே கிடக்குது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆறாதுன்னு திருவா அலையும். ஆச்சரியமா வேட்டைக்கு கிளம்புறேன்னு அலையும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லட்சதீபம்னு அலையும். இந்த முக்தி ஒரு அலைஞ்சுட்டே கிடக்கிறான். பத்மநாபன்ற ஒரு மோக்ஷஸ்வரூபன் அலைஞ்சுட்டு கிடக்கிறான். இங்க யாரும் மோட்சத்துக்கு அலைய வேண்டாம். மோட்சமே ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி அலைஞ்சுட்டே இருக்கு. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசக காருண்யஸ்ய ததாகரோ. கருணைக்கு உற்பத்தி ஸ்தலம், முக்திக்கு இருப்பிடம், கருணைக்கு உற்பத்தி ஸ்தலம். அப்படியே உற்பத்தி ஆகிட்டே இருக்கான். அது உற்பத்தி ஆகி வெளுச்சுதான் போய் கடல்ல அப்படியே ஆறாட்டு ஆறாட்டு கடல்ல போய் அப்படி கொட்டிட்டு திரும்பி வந்துடுறதான். காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்கி சித்தௌஷதம். எப்பேற்பட்ட மனக்கவலை இருக்கு. ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம். இந்த தாபத்திரயம் தான் ஜீவிதத்தில் வேற ஒன்றும் துக்கமே கிடையாது. சரீரத்தினாலே வரக்கூடிய துக்கம், மனசனாலே வரக்கூடிய துக்கம், பிற ஜந்துக்கள்னாலே வரக்கூடிய துக்கம். ஜந்துக்கள்னு சொன்னா மனுஷால் வரைக்கும். ஏன்னா ஜந்தூனா நரதுர்லபக அப்படிதான் ஸ்ரீ சங்கரர் சொல்றார். அந்த ஜந்துக்கள்னால வரக்கூடிய துக்கம், இயற்கை உட்பாதங்களாலே உண்டாகக்கூடிய துக்கம், இது எல்லாமே அழியணும் அப்படின்னா ஒரு பச்சை மருந்தை சாப்பிட்டா போதும். சாதாரணமாவே சம்சாரிகளுக்கு என்னடான்னா அப்பப்போ மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாதான் அவளுக்கு ஒரு சுகம். அதாவது ஒண்ணு பலவீனம் ஆயிட்டா அப்படின்னா வியாதி வந்துடுச்சுன்னா வியாதி போகிறதுக்கு மருந்து,
வியாதி போன பிறகு கலப்பா இருக்கும். இந்த கலப்பு போகிறதுக்கு திரும்ப டானிக்னு ஒரு மருந்து ஆகும். மொத்தத்தை மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் சம்சாரிகள் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். ஏன்னா உபதிரிதாக பாகவதம் சொல்லிடுது, மந்தாக சுமந்தமதயம் மந்தபாக்யாகி உபதிரிதாக. முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் சொல்லுது. மனசு வலிக்கிறதுன்னு என்னமோ சொல்லிட்டே இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் சேர்த்த ஒரே ஒரு பச்சனை மருந்து அபாரான்னு சாப்பிட்டுட்டோம்னா அது போதுமா. ஆச்சரியமா அந்த பச்சனை மருந்து யாருன்னு கேட்டா ஸ்ரீ பத்மநாப சுவாமி சொல்றார். மகாராஜா சுவாதி திருநாள் காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்வி சித்தௌஷதம். ஆச்சரியமான ஒரு சித்தர் பிரிச்சு வச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டா திவாகர முனி ஒரு சித்தர் இந்த பச்சனை மருந்து இங்க வச்சிருக்கார். அவர் தான் வைத்தியன். மருந்து யாருன்னு கேட்டா பத்மநாப சுவாமி. அந்த மருந்து அங்க வைத்தியர்கிட்ட போய் நின்றுட்டோம் அப்படின்னா இந்த மருந்து ஒரு பிடி ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னா இல்ல கண்ணால பார்த்துக்கோ, பார்த்தாலே போதும், இது ஒரு பிடி வேண்டாம், நீ கண்ணால தூரத்துல இருந்து பார்த்தாலே பலம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்ன. ஆச்சரியமா அப்பேற்பட்ட சித்தௌஷதம் பத்மநாப சுவாமி. கோரா கௌக தவாக்னி சஞ்சய கனக. அப்படியே சம்சாரம் தகிச்சுட்டு எரியறது. கோரா கௌக தவாக்னி அப்படி தக்க 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 தக்கன்னு எரிஞ்சுட்டே இருக்கிறது. விதவிதமான ரூபத்துல இந்த சம்சாரம் படுத்து சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம்னு விதவிதமா அங்கங்க தீபிடிச்சு எரியுது சம்சாரத்தில். புதுசு புதுசா துக்கம் கிளம்புறது. ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி தக்க 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 தக்கன்னு எரிஞ்சுட்டே இருக்கு. இதெல்லாம் அணைக்கணும். நான் வாளியை கொண்டு ஜலம் கொட்டினா அணையுமா? இல்லையா. பைப்பை பிடிச்சு அணைச்சா சத்தியமா இல்லையா. பெருசா ஜோன்னு அடமழை கொட்டணுமா. எப்படி கோகுலத்தை அழிக்கிறதுக்காக இந்திரன் ஒரு மழையை கொட்டினானும் அதுபோல காருண்ய மழையை கொட்டினாதான் இந்த சம்சார தாவாக்னி அடங்குமா. கோரா கௌக தவாக்னி சஞ்சய கனக. அப்படிப்பட்ட ஒரு மேகமா கார்மேகமா பத்மநாப சுவாமி இருக்கார். அதனால ஆத்திரம் ஒன்றும் சரியில்லை, ஒரே துக்கமா இருக்கு, சம்சாரமே பிடிக்கல, என்ன வாழ்க்கை அப்படின்னு புலம்ப வேண்டாம். பத்மநாபர் முன்னாடி போய் நின்னோம்னா தகிப்பெல்லாம் க்ஷண நேரத்தை அப்படியே குழு 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 குழுன்னு கோயிலுக்குள்ள போனாலே தெரியும். திருவனந்தபுரம் முழுக்க அனத்தறது, அப்படியே சூடு தாங்க முடியாது. ஆனா பத்மநாப சுவாமியுடைய அந்த கோவிலுக்குள்ள சொல்றோம்னா குழு குழு குழுன்னு. ஏன்னா பத்மநாபம் பலம். கோரா கௌக தவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகாநிலக. இப்ப சம்சாரம் இருக்கிறது மேகம் மாதிரி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் மகாராஜா சுவாதி திருநாள். இந்த மேகம் பார்த்தோம்னா ஒரு ஷேப்பே இருக்காது. என்ன சமயத்துல என்ன ஆகும் அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இந்த மேகத்துல யாரும் ஊதி தள்ள முடியாது. அது பார்க்கறது சும்மா தானே இருக்கு நடக்கும். ஆனா அதுக்குள்ள ஃபிளைட் போச்சுன்னா ஃபிளைட் கிடுன்னு ஆடும். அந்த மாதிரி சம்சாரம் ரொம்ப சமத்தா இருக்க மாதிரி இருக்கு, நல்லது மாதிரி இருக்கு. ஆனா மாட்டிருக்கோம்னா வெளில வர முடிய மாட்டேங்க. இந்த மேகம் கலையணும் அப்படின்னா அதுக்கு பெரிய புயல் வீசணுமா, கொடுங்காற்று வீசணுமா. அந்த மாதிரி ஒரு கடுங்காற்றா ஸ்ரீ பத்மநாபர் இருக்க. கோரா கௌக தவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. சத்துக்களுக்கெல்லாம் ஒரு மூலதனம், ஒரு பெரிய கஜான, ஒரு பெரிய நிதி. சகசிரநாமத்தை சொல்றோம், நிதி ரவ்யய, அழியாத தனம், நீங்காத செல்வம். யாருன்னு கேட்டா ஸ்ரீ பத்மநாப பிரபு. பெரிய தனம் படுத்துன்னு இருக்கு. 18 அடிக்கு ஒரு பெரிய கஜானா. இந்த கஜானா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பெட்டியே தங்க பெட்டியா இருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு கொட்டி கிடக்கா. ஞானம், வைராக்கியம், அஷ்டமா சித்திகள், நவநிதியங்கள், மோட்சம், இது எல்லாம் போது வச்சிருக்கிற ஒரு வஸ்துதான் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி. லீலா சாகரம், கருணா சாகரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி லீலா சாகரம். விளையாட்டுக்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. எப்படி வேணா விளையாடுவார், என்ன மாதிரி வேணாலும் விளையாடுவார். இப்படிதான் கிடையாது. யாரிடத்துல உரிமை இருக்கோ அவரிடத்துல அவர் விளையாடுற விளையாட்டு சொல்லி மாறாது. நிஜமாவே திவாகர முனியிடத்துல எத்தனை விளையாட்டு விளையாடி இங்க வந்து துவாரகையில் ஆரம்பிச்ச விளையாட்டு அனந்தன் காட்டுல வந்து முடிஞ்சது. அவ்வளவு பெரிய விளையாட்டு. லோகத்துல சின்ன இடத்துல விளையாடுவார். துவாரகையில் ஆரம்பிச்ச விளையாட்டு அனந்தன் காட்டுல கொண்டு வந்து முடிஞ்சு இருப்பவர பொந்து முறிஞ்சு விழுந்ததுன்னா ஆச்சரியமான ஒரு லீலா வினோதம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அத்தனை சிரேஷ்டம் இந்த பத்மநாபம். இந்த பத்மநாபனுடைய அனந்தபுரத்துல இருக்கிறதே அகோபாகியம், அகோபாகியம், சத்தியம். துளி கூட சந்தேகமே வேண்டாம்.
அவர்கள்லாம் மகாபாகியமாக்கள். ஏன்னா திருவனந்தபுரத்துக்கு அப்பப்ப வந்துட்டு போற பலத்திலேயே சொல்லு, இருக்கிற பலத்துல சொல்லு, வந்துட்டு போற பலத்திலேயே சொல்லு. அனந்தபுரத்தில் இருக்கிறவர்கள் மகாபாகியமாக்கள். இதுல துளி கூட சம்சயமே வேண்டாம், கிஞ்சித் கூட சம்சயமே வேண்டாம். பத்மநாபருக்கு பிரியமானவர்கள் மட்டுமே இருக்கும்படியான ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். ஆச்சரியமான லீலைகள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீ பத்மநாப. சத்தியம் இந்த ராமாயணம் பத்மநாப லீலாதான். சத்தியமா சொல்றேன். இங்க உட்காந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சத்தியமா இது பத்மநாப லீலை. போன தடவை பார்த்தா வடக்கு பக்கத்துல அங்க உட்காந்து அங்கேருந்து ராமாயணம் சொல்லிடா அப்படின்ட்டார். அங்க கர்ப்போத்சவம் அப்படின்ட்டார். அந்த சமயத்தை பார்த்தா ஜனனோத்சவத்துக்கு என்ன சோதாவா கொண்டு உட்கார வச்சார். சொன்னது சந்திரசேகர் சொன்னார். ஸ்ரீமான் சந்திரசேகர் சொன்னார் உபன்யாசம் பண்ணும்போது வடக்கு நாடுகள் அழகா உட்கார்ந்து ஸ்ரீமத் ராமாயணம் சொன்னா தெற்கு பக்கமா வந்து அழகா உட்கார்ந்து சோதாவா கேடு அப்படின்னா சரி அழகா உட்காந்து சோதாவா கேடு ஆச்சரியமா ஆராட்டெல்லாம் அனுபவிச்சு இந்திராதி நினைச்சேன். சரி ஆறாவது அன்னைக்கு மட்டும் திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு மட்டும்தான் ஒரு ஸ்திதியில இருக்கும். அதனால ஆறாவது அன்னைக்கு மட்டும்தான் திருவனந்தபுரத்துக்குள்ள இந்த வாட்டி உள்ள விடுவார் பத்மநாபன். சரி எல்லாம் லீலை அப்படின்னு நான் நினைச்சு விட்டுட்டேன். அவ்வளவுதான். சரி ஆறாவதுக்கு வரப்போகிறோம், ஆறாவது அன்னைக்கு வரப்போகிறோம், அன்னைக்கு வர வச்சுட்டா போகுதாப்பா பெருசா ஒன்றும் கேட்கிறேன். ஆறாவது அன்னைக்காவது உள்ளுடைய சன்னிதானத்தை கொண்டு வந்து நிற்கவைன்னு ஒரு பிரார்த்தனைன்னா அதெல்லாம் கிடையாது. போன வாட்டி ஸ்ரோதாவா இருந்தாலே இந்த வாட்டி வந்து பக்தாவா இந்த உட்காருட்டான். இதுதான் பத்மநாப காரணம். போன வாட்டி ஸ்ரோதாவா அங்க உட்காந்து ஆஹா நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இல்ல இங்க வந்து உட்காந்து சும்மா தலையாட்டினா போதும், இங்க உட்காந்து சொல்லணும்னு பொடிச்சு உட்காந்து கொண்டு வச்சுட்டான். ஆச்சரியமா சந்திரசேகர சர்மா அவர் சொல்ல ஆனந்தமா அடியன் சோதாவா கேட்டேன். பரம சுகமா ஆனந்தமா இருந்தது. ரெண்டு பேருமா சேர்ந்து போகணும். பத்மநாபனுடைய வைபவத்தை அனுபவிச்சோம். ஸ்ரீவேரி எல்லாம் ஒன்னா சுற்றி ஆராட்டெல்லாம் அனுபவிச்சோம். அதே பகவான் பார்த்தா இந்த வாட்டி பக்தா அப்படின்னு ஒரு சித்திரை கொண்டு வச்சுட்டான். பக்தாவாக இருந்தாலும் ஸ்ரீராமநவமி என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு இங்க சொன்னான். கரையா அன்னைக்குதான் நேற்றுதான் கொல்லத்துல முடியும். அதனால எனக்கு 3ஆம் தேதி வரைக்கும் முடியாது, 4ஆம் தேதி தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். பகவான் பார்த்தா 2 பேரோட ஒரு சேத்து வேணும்னு சொல்லி ஸ்ரீமான் சேத்துராமன் அவரை உட்கார வச்சுட்டார். அழகா சந்திரசேகர சர்மாவுக்கும் இந்த கோபாலுடைய நடுவில் அவருக்கு சேத்துராமன் கொண்டு உட்கார வச்சு ஒரு 3 நாள் வைபவத்தை சொல்லலாம். பத்மநாப லீலா ஏதோ போன வருஷம் முடிஞ்ச ராமாயணம் நினைச்சுடாதீங்க. ஒன்னோட ஒண்ணு அடுத்த ராமாயணம் என்ன நினைச்சோம் அடுத்த வருஷம் தான் தெரியும், நமக்கு தெரியாது. இந்த வருஷம் வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உள்ள ராமாயணம் ஒரு வருஷம் தான் அடுத்து நடக்காது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை லீலை பாருங்க. அவர் எங்கேருந்தோ கோவிந்தபுரத்துல கொண்டு வந்துருச்சு, என்ன எங்கேருந்தோ மெட்ராஸ்லேருந்து கொண்டு வந்துருச்சு. 2 பேரும் உட்காந்து சோதாவத்தாவெல்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த வாட்டி ஆச்சரியமா அனந்தபுர வாசி ஸ்ரீமா சேதுராமனே உட்கார வச்சு 2 ஒரு சேர்த்து பண்ணி பந்தனம் பண்ணி அழகா அவரை 3 நாள் கதை பண்ண வச்சு ஆச்சரியமா என்ன கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னா பத்மநாபோ அமர பிரபு. பத்மநாபன் ஆச்சரியமான லீலா சாதனை. எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா உங்க கிரகத்துல உங்களுடைய ஜீவிதத்துல ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுன்னா சத்தியமா பத்மநாபன் நல்லது பண்ணிட்டு இருக்கான். வர்றத அப்படியே ஏத்துக்கோங்க. இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கல, இது சரியா இது தப்பா இப்படின்னு கேட்காதீங்க. பத்மநாபன் நல்லது பண்ணார். ஒரு ஸ்திதியில தான் இந்த லிங்க் புரியும். நிஜமாக போன வாட்டி ஸ்ரோதாவா உட்காரும்போது அது எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. இது பத்மநாப கிட்ட பக்தாவா வந்தவுடனேயே இந்த தொடர்பு புரிகிறது. இதுதான் பத்மநாபன். அவனுக்கு அந்த ராமாயணத்துல அதிப்பிரியம். நிஜமாவே பத்மநாபன் அவன் ஒரு ஸ்ரோதா நினைச்சுட்டு இருக்கோம். நீங்கள்லாம் ஸ்ரோதா, நான் ஸ்ரோதா, பக்தான். முக்கியமான ஸ்ரோதா யாருன்னா 18 அடிக்கு ஒரு வஸ்து படுத்துட்டு அந்த குழந்தை. சத்தியம் அந்த குழந்தை தான் அது பெருசா நான் 10 தான் சொல்லுவேன், பத்மநாபன் கூட சொல்ல மாட்டேன். இந்த 18 அடி குழந்தை தான் முக்கியமான ஸ்ரோதா. நிஜமா பத்மநாபன் ஆசைப்படவே வச்சுக்கோங்களேன். திருவனந்தபுரத்தை பாகவதமோ நாராயணியமோ ராமாயணமோ ஒண்ணுமே நடக்காது. அவனுக்கு அப்படி ஒரு சிரவண பக்தி. நிஜமாவே சிரவண பக்தி எப்படி பண்ணணும்னா பத்மநாபன் நடந்து காற்றார். சத்தியமா பக்தி பகவான் அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆச்சரதி சிரேஷ்டக தத்தேவ இதரோ ஜனக சய பிரமாணம் குருத்தே லோககத்த அனுபர்த்ததேன்னு பெரியவா எதை பண்றாலும் அதை ஜனங்கள் ஃபாலோ பண்ற. அதனால பகவான் சிரவணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா விஸ்ராந்தியா பண்ணணும். அலட்டிக்கப்பட ஒரே டென்ஷன் வந்து டைம் ஆயிடுது ஆகப்படாது. வந்துட்டோம்னா ஸ்ரோதா அப்படியே ஆஹா 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 அப்படின்னு படுத்துட்டு கேட்கணும் அர்த்தம். பத்மநாபரை எழுதுட்டு கேட்கணும். மற்றவாள்லாம் பகு ஸ்ரத்தையோட எத்தனை ஆசையமா கையில தாமரத்தை வச்சிருக்காரு. ஆனா பத்மநாபன் என்ன சிந்தனை பண்றார் அப்படின்னு அவருக்கு தான் வெளிச்சம், வேற யாருக்கும் வெளிச்சம். அதுபோல ஏகாகிர சிந்தனையோட ஆச்சரியமா
பகவத் விஷயத்தை சிரவணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சுடலாம். சிரவணம் சிரவணம் கேட்கணும், நன்னா கேட்கணும். அப்படி கேட்க கேட்க கேட்கதான் ஹிருதயத்தில் ஆனந்தம் சம்பவிக்கும். பகவான் நிறைய பத்மநாபன் நிறைய 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 ராமாயணம் கேட்டுட்டார். சத்தியம், ராமனே தானே உட்கார்ந்து ராமாயணம் கேட்டான். இந்த இடத்துல பத்மநாபன் படுத்துண்டு கேட்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். பத்மநாபன் நிறைய சிரவணம் விதவிதமா ஒவ்வொருத்தர் வாய்மொழியா கேட்டு இருக்காரு. எத்தனையோ பெரியவா அவாவா பங்குக்கு வந்து பத்மநாபனுடைய புறத்துல வந்து இந்த சானந்தூரபுரத்துல வந்து ஆனந்தமா வைபவங்களை சொல்லிட்டு இருக்கோம், ராமாயணம் சொல்றோம், பாகவதம் சொல்றோம் அப்படின்னா அவனா உள்ள கூப்பிட்டு வாங்கோ குழந்தைகளா, வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிட்டு 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 தான் சிரவணம் பண்றதுக்காக இவளெல்லாம் கூப்பிட்டு இருக்கான். ஆச்சரியமானவன் ஸ்ரீ பத்மநாபன். அந்த பத்மநாபனுடைய திருவனந்தபுரத்துல ஒரு ராமாயணம் சொல்ற பாக்கியம் இங்க உட்காந்து பார்த்தா தான் தெரியும். சத்தியமா சொல்ல கேட்கிற பாக்கியம் உண்டு, நான் உட்காந்து சொல்ற பாக்கியம்னா எத்தனையோ இடங்கள்ல போய் சொல்றேன். ஆனா பத்மநாபனுடைய சன்னிதானத்துல ஜோர ஆனந்தமா ஆச்சரியமா உட்கார்ந்து சொல்ற சுகம் எப்படின்னா, சரியா சொல்லணும்னா பத்மநாபர் மடியில படுத்து கதை சொல்லுன்ற மாதிரி தான் இருக்கு. மடியில படுத்துட்டு இருக்கா, அவருக்கு அழகா தூங்க வை ஒரு கதை சொல்லுன்றாம மடியில பத்மநாபர் படுத்துருக்கா, தலையை தலையை கொடுத்து என்னடா போந்தே அப்படின்னு தட்டி கொடுத்துருக்கு. ஒரு ராமாயணத்தையோ பாகவதத்தையோ சொல்றோம், அது தூங்குறது இல்லை. அது கேட்டுட்டே இன்னும் 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 முகப்பண்ணான் என்று போதும்னு திருப்தியாக ஒருத்த ஸ்ரீ பத்மநாபன். அப்படி ஒரு சோதா, நிஜமாவே நல்ல சோதா கிடைக்கிறது பகுதுர்லபம். திருவனந்தபுரத்துல வரவாளுக்கெல்லாம் ஒரு குதூகலம் வர்றாங்கன்னா இப்படி ஒரு சோதா, அதுவும் மடியில படுத்துட்டு குழந்தை மாதிரி அடம் படுத்து சொல்லு, எனக்கு வேணும், எனக்கு இன்னும் கேட்கணும், இன்னும் நன்னா சொல்லு, இன்னும் வேணும், நிறுத்தாதே நிறுத்தாதேன்னு அடம் பண்ணி கேட்கும்படியான ஆச்சரியமான ஒரு ஸ்ரோதா. ஆச்சரியமான ஸ்ரோதா சமயத்துல அற்புதமா இது யாருக்காவது ரகசியமா சொல்லவும் சொல்ற ஒரு ஸ்ரோதா. ஸ்ரோதாவும் இருப்பார். சமயத்துல பக்தா சொல்லாம சொல்றது, பேசாம பேசுறது, அதெல்லாம் கூட பண்ணக்கூடிய ஒருத்தர் ஸ்ரீ பத்மநாபன். பத்மநாபனுக்கு ராமாயணத்துல பகுபிரியம், துளி கூட சந்தேகமே வேண்டாம். எத்தனையோ நாளா பத்மநாபன் ராமாயணம் கேட்டுட்டே இருக்கார், கேட்டு இருந்தார், கேட்டு இருக்கார், கேட்கத்தான் போறார். இங்க உட்காந்து கேட்கிறவாலும் ஒரு நாள் போயிடும், சொல்றவாலும் ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா கேட்கிற பத்மநாபன் மட்டும் சாஸ்வதம் சாஸ்வதம் சாஸ்வதம். இங்க உட்காந்து கேட்கிறா பத்மநாபன் படுத்துட்டு கேட்கிற ராமாயணத்தை நீங்க எல்லாம் பத்மநாப பக்கத்துல உட்கார்ந்து கேட்கிறீங்க. சமயத்துல ஒரு கை குழந்தையெல்லாம் மடியில போட்டு அம்மா தாளாடு பாருங்க. இந்த பெரிய குழந்தைகள்லாம் பக்கத்துல உட்காந்து அப்படி தலையாடு தூங்கும். இல்லாட்டி பெரிய குழந்தைலாம் பக்கத்துல போட்டு அம்மா அப்படி தட்டுவோம், மடியில மட்டும் கை குழந்தை போட்டுவோம். அந்த மாதிரி நாங்கள்லாம் பத்மநாபன மடியில போட்டு உங்களெல்லாம் சுத்தியோட உட்கார வச்சுருக்கோம். பத்மநாபனுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி, பத்மநாபன் ஆராட்டு பண்ற மாதிரி உங்களையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கும். முக்கியமான ஸ்ரோதா ஸ்ரீ பத்மநாப குழந்தை, சுவாமி இல்லை. ஆச்சரியமான அந்த குழந்தை அற்புதமா பல நாளா ராமாயணம் கேட்டுட்டே இருந்தான். பகவான் பார்த்தான், எப்ப பார்த்தாலும் வால்மீகி ராமாயணம், எப்ப பார்த்தாலும் துளசிதாஸ் ராமாயணம், எப்ப பார்த்தாலும் கம்பராமாயணம், என்னமோ பேசிட்டு இருக்கா. நம்ம ஜனங்களுக்கு நம்ம பாஷையில ஒரு ராமாயணம் இருந்தா தேவை அப்படின்னு ஒரு ஆசனம் கொடுத்தான் பத்மநாபனுக்கு. ஆச்சரியமா பார்த்ததுக்கு பெரிய பாண்டித்யம் எல்லாம் வேண்டாம், அதி விசேஷமா சம்ஸ்கிருத பலம் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாம். தன்னையே நம்பி தன்னையே கதியில் கிடக்கும்படியா வேணும்னு ஆசைப்பட்டான். 2 பேரும் மாட்டிட்டா. கோவளத்திலேருந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஐயப்பிள்ள ஆசான், ஐயம்பிள்ள ஆசான். பத்மநாபனை கொண்டுதான் இந்த ராமாயணம் ஆரம்பிக்கிறது. பத்மநாபனுக்கு எவ்வளவு ராமாயண பிரியம்ன்றதுக்கு முக்கியமான விஷயம். இந்த கோவளத்திலேருந்து அண்ணா தம்பி 2 பேர், ஐயப்பிள்ள ஆசான், ஐயம்பிள்ள ஆசான். ஆச்சரியமா 2 பேர். வேற ஒன்றும் பெரிய பாண்டித்யம்லாம் கிடையாது, பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவாறு ஒரு முரட்டு பிடிவாதம். நித்தியம் காதால அபிஷேகத்துக்கு பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்றது. ஆச்சரியம். பகவான் தன்னுடைய படியை தாண்டி வெளில வராமே, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற வஸ்து காதால குடிக்க வெளில ஓடிடு, திரும்ப உள்ள வரும். ராஜகுமாரன் ஆச்சு. ராஜகுமாரன் அவ்வளவு வெளியே எல்லார்களையும் படுற மாதிரி இருக்க மாட்டேன். அது தூரத்திலேருந்து வேணா பார்க்கலாம், அவ்வளவுதான். பக்கத்துல பார்க்கணும் ஏதோ ராஜகுமாரன் நினைச்சு ஆசைப்பட்டு அவனா வெளில வந்தாதான் மற்றவர்களெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி காதால் அபிஷேகத்தை மட்டும் வெளியில வரக்கூடிய ஒரு ராஜகுமாரன் பத்மநாபன். 6வது சமயத்தை வருவான், அவ்வளவுதான். அதனால அந்த ராஜகுமாரனை பார்க்கறது, ராஜாதிராஜனை பார்க்கறது, அவனுடைய திருமஞ்சனம்னா அபிஷேகம், அதை பார்க்கறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா அந்த ஐயப்பிள்ள ஆசானும்
ஐயம்பிள்ள ஆசனம் நித்தியம் காலால எழுத்து ரோபடுன்னு ஓடி வருவார். பத்மநாபா ரட்சிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் அவளுக்கு தெரியாது. இப்படி ரட்சிக்கணும் அப்படி ரட்சிக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லிஸ்டெல்லாம் வச்சுக்கவே மாட்டோம். பத்மநாபா காப்பாத்து. இதுல நல்லது என்னன்னா, பத்மநாபா காப்பாத்துன்னா எல்லாத்துலேருந்தும் காப்பாத்துன்னு அர்த்தம், எல்லா விஷயத்தையும் காப்பாத்துன்னு அர்த்தம், எல்லா சமயத்திலையும் காப்பாத்துன்னு அர்த்தம், எல்லா இடத்துலையும் காப்பாத்துன்னு அர்த்தம். எப்பொழுதும் சர்வதா சதா சர்வதா ரட்சிக்கணும். இதுல காப்பாத்து, இதை நடத்தி கொடுன்னு லிஸ்ட் போடுற சமயத்தை மறந்து போயிடு. மந்தாஹா சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக. இன்னைக்கு தலைவலி போனா போதும்னு கேட்ப, நாளைக்கு கைவலி வந்து. அதோட பத்மநாபா ரட்சிக்கணும்னா இன்னைக்கு தலைவலியிலேருந்து கடைசியில மரண சமயத்து வழி வரைக்கும் பிராரப்த கர்மாவால உண்டாகக்கூடிய சகலவிதமான வழிகள்லேருந்து ரட்சிக்கணும். பத்மநாபா ரட்சிக்கணும். நிஜமாவே ஒவ்வொரு அந்த உற்சக மண்டபம் தேரும்போது யாரோ பத்மநாப ரட்சிக்கணும்னா கண்கள் ஆனந்த பாஷப்பாவா ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. சுலபமான பிரார்த்தனை, ரட்சிச்சு அவ்வளவுதானே. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதி. அன்னைக்கு பண்ண சரணாகதி குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு அவ்வளவு தூரம் 5 குழந்தைகள் இழந்த பிறகு அந்த துக்கத்திலிருந்து சேர்த்து பகவான் கிருஷ்ணன் ரட்சிச்சுட்டான். அன்னைக்கு அவ கத்தினது கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டே காப்பாத்துனா எல்லாத்திலையும் காப்பாத்தி. தன்னுடைய குழந்தைகள் 5 பேரை இழந்த சமயத்துல கூட அதை தாங்கிக்கிற ஒரு மனோபலத்தை கொடுத்து, சரி பரவாயில்ல எனக்கு இவ்வளவுதான் பாக்கியம்னு ஒரு மனசை பகவான் கொடுத்தால் ரட்சிக்கணும். ஆச்சரியம். அந்த மாதிரி பத்மநாபா ரட்சிக்கணும், பத்மநாபா ரட்சிக்கணும், பத்மநாபா ரட்சிக்கணும்னு வருவார். ரொம்ப நாளா அப்படியே வருவா, பத்மநாபர் தொழுவா, பாப்பா திருவடி வாசல், திருநாபி வாசல், திருமுக மண்டல வாசல், இப்படி 3 வாசல் 3 துவாரத்துல ஜோர ஹரித்வாரம்னு சொல்றோம். இங்க ஹரி 3 துவாரத்தை காட்சி கொடுக்கிறது. திருவடி துவாரம், திருநாபி துவாரம், திருமுக துவாரம். சமயத்தில் ரொம்ப அவசரம்னா திருவடி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இது என்ன ஆச்சரியம்னா, முழுசா பார்க்க முடியல கூட ஏதான ஒன்றத்தை ஒழுங்கா பார்த்துடும். ஒண்ணு காலை பார்க்கலாம், இல்லாட்டி வயிற்ற பார்க்கலாம், இல்லாட்டி தலையா பார்க்கலாம். ரொம்ப குள்ளமா அவர் எம்பி குதிச்சோம்னா பகவானுடைய நாபி மட்டுமா தெரியும், அதை மட்டுமா பார்த்துட்டு போயிடும். ஏதான ஒரு துளி பார்த்தாவே பரமான கிரகம் அவ்வளவு சிரேஷ்டமா கிடைக்கும். அமிர்தம் ஒரு துளினாலும் போதுமே. அந்த மாதிரி இந்த ஐயம்பிள்ள ஆசான், ஐயம்பிள்ள ஆசான் பத்மநாபனை பார்க்கறதே லட்சியம். அதுதான் ஜீவிதம். எப்படி சாப்பிடாம ஜீவிக்க முடியாது, பல் தேய்க்காம ஜீவிக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுபோல அவசியமா வச்சுட்டா ஜீவிதத்துக்கு இது அவசியம். நித்தியம் பத்மநாப தரிசனம். சத்தியம் விட்டுடாதீங்க. கண்ணு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, ஓடுங்க. அதெல்லாம் ஓடம் தள்ளுங்க. ஃபாரின்லேருந்து யாரா வரட்டும், பெத்த பிள்ளையே வரட்டும், கூட பிறந்த அண்ணா தம்பியே வரட்டும், யார் வேணா வரட்டும், ஒரு நாள் கூட பத்மநாபனை தள்ளிடாதீங்க. ஒரு நாள் கூட காரணமே சொல்லாதீங்க. தலைவலி மண்டையை புழக்கிறதா, அப்படியே உடம்பெல்லாம் தகிக்கிறதா, உருண்டு பிறண்டா ஆட்டோ கார் வச்சுண்டா அது பத்மநாபன் சன்னில விழுந்துடுங்க. பரவாயில்ல, எந்த காரணத்தை கொண்டும் தள்ளவே தள்ளாதீங்க. திருவனந்தபுரத்தில் இன்னைக்கு இருக்கேடா, இன்னைக்கு பத்மநாபர் பார்த்தோம், அவ்வளவு. நாளைக்கு இல்லையா அடுத்துக்காது, இன்னைக்கு இருக்கேடா, இன்னைக்கு என்ன பண்ணா அப்படின்னா பத்மநாபனை பார்த்த ஒரு திருப்தி வேணும். ராத்திரி படுத்துட்டோம்னா இன்னைக்கு என்ன பண்ண வாழ்க்கையில அப்படின்னு யோசனை பண்ணா பத்மநாபனை பார்த்தேன், இந்த ஒரு க்ஷணம் இது போதும். வேற ஒன்றும் பெருசா தெரியலாம். தனி பெருசா பக்தி பண்ணோம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பாராயணம் எதுவுமே தெரியலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி படுத்தோம்னா என்ன பண்ணேன், ஒண்ணுமா உள்ள எல்லாமே சண்டமா இருக்கும். மத்தியானம் தூங்கினேன், அவளோட மம்பு பேசினேன், டிவி பார்த்தேன், இவாளோட சண்டை போட்டேன், அழுதேன், புலம்பினேன், பொறாமையில் இருந்தேன். பரவாயில்ல, பத்மநாபனை பார்த்தோம். இந்த பத்மநாபனை பார்த்தேன்னு ஒரு திருப்தியில ராத்திரி படுத்துட்டேன்னா அது போதும். வேற ஒன்றும் பெருசா அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு அப்படிதான் ஐயப்பிள்ள ஆசானம், ஐயம்பிள்ள ஆசானம். ராத்திரி படுத்துக்கு போயிடா இன்னைக்கு பத்மநாபனை பார்த்துட்டேன். மற்றதெல்லாம் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. யாருக்கு துக்கம் இல்லை சொல்லுங்க, யாருக்கு வியாதி இல்லை சொல்லுங்க, யாருக்கு பிராரப்தம் இல்லை சொல்லுங்க. நம்ம ஆழ்வார்லேருந்து திருமங்கை ஆழ்வார்லேருந்து ராமச்சந்திரமூர்த்திலேருந்து லக்ஷ்மணனே அத்தனை பேருக்கு பிராரப்தம். யாதவர்களுக்கு பிராரப்தம் இல்லையா, யசோதாவுக்கு பிராரப்தம் இல்லையா, தேவகிக்கு இல்லையா, நந்தகோபருக்கு இல்லையா, வசுதேவருக்கு இல்லையா, சுவாமி ராமானுஜருக்கு இல்லையா, ஸ்ரீ சங்கருக்கு இல்லையா, சங்கரத்தை ஆரியாமாருக்கு தான் பிராரப்தம் இல்லையா? பிராரப்தம் ஒரு ஓரம் தள்ளுங்க, அது பாட்டு வந்துட்டு போட்டோம். இந்த ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு இருக்கும், ஒரே குப்பையா இருக்கும். இந்த பாத்ரூம் லெட்டிலாம் அலந்த மாட்டோம், பல்ல கடிச்சுட்டு டிராவல் பண்ற வரைக்கும் சரி போய் தொழிலும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு டிராவல் பண்றத பிராமாணியமா வச்சுட்டு போய் பார்த்து அந்த மாதிரி பிராரப்தம் தலையெழு ஓரம். அவ்வளவுதான். அது குப்பையா இருக்கட்டும், அசிங்கமா இருக்கட்டும், நாரட்டும்,
ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், கூட எல்லாம் நன்னா இருந்தா ஒரே சண்டை போடுறா, கத்துன்னு கத்துறா, ராத்திரி லைட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறா, நம்ம செருப்பு காலம் மிதிக்கிறா, நம்ம புக்கஸ்டா புடுங்குறா, எல்லாம் இன்சையும் நன்றா, நம்மளுக்கு இப்படி பார்க்கறா, சாப்பிடலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறா, நமக்கு அப்படியே பத்திட்டு வர்றது, நமக்கு ஒரு சுதந்திரமே இல்லாத படுத்தி எடுக்கிறா, கீழே கால் வைக்க முடியல. அதுக்காக ஒண்ணு அந்த ட்ரெயின் யார் இறங்கிடுறா இல்லையே, 8 மணி நேரமோ 16 மணி நேரமோ 24 மணி நேரமோ 30 பல்ல கடிச்சுண்டு போய் சேர வேண்டிய இடத்தை பார்த்து போனா அந்த நாடி பிராரம்பத்தை பல்ல கடிச்சுண்டு ஓரத்தை வச்சுக்கோம். அது தள்ளினா தள்ளிடம் போனா போகட்டும், என்ன வேணா ஆயிட்டு விளையாட்டு. ஆனா பிரயாணம் ஒன்று போகிற வரைக்கும் அப்பாடா இன்னும் 1 மணி நேரம் பல்ல கடிச்சுனா இறங்கிடலாம்னு தோன்றும். அது போல நித்தியம் பத்மநாப தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. இது கேரண்டியா இருக்கு. நான் பிராரத்தம் கூடும் குறையும் இல்லாம போகும், மாறும், திடீர்னு மாறும் பிராரதம். அது பிராரதம் வேஷம் போட்டுட்டே இருக்கும், நம்பாதீங்க, அது மாறிண்டே இருக்கு. அதெல்லாம் பெரியவாதான் சொல்றான், திரும்ப எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஜோசியத்தை கேட்காதீங்க. ஏன்னா வேஷம் போட்டுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா அது போகணும், அடுத்த வருஷம் கேட்டான், இந்த வருஷம் போட்டுட்டே கஷ்டம், அதுக்கு அடுத்த வருஷம் கேட்டான் ஒரு 6 மாசம் அப்படிதான் இருக்கும். ஆக மொத்தம் அது மாறு வேஷம் போட்டுருக்கு. அதை நம்பி ஒரு பேர் அதெல்லாம் ஓரத்தை ஒரு தள்ளு நித்தியம் பத்மநாப தரிசனம், இது பிரார்த்தனை. அவ 2 பேரும் அப்படி இருந்து இருக்கா. ஒரு நாள் எதிர்ச்சியானாலே தெய்வ இச்சையோ அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத் ராமாயணமே எதிர்ச்சியா வந்த ஒரு விஷயம். ஒரு நாள் பார்த்தா எழுந்து கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு. அலர்டிச்சு எழுந்தார் அந்த ஐயப்பிள்ளை ஆசான் மூத்தர். எழுந்தார், ஆஹா நேரமாயிடுதே, பத்மநாபோட அபிஷேகத்தை பார்க்கணுமே. பார்த்தார், கடற்கரை பல்லதேசார் சர்வூரும் ஓடிட்டார். தம்பியை எழுப்பலாமா அப்படின்னு தோணது. ஏன்னா எழுப்புற சமயத்துல ஒரு 2 நிமிஷம் வேஸ்டா இருக்குன்னா அதுக்குள்ள பத்மநாப ஏன்னா பத்மநாபர் திடீர்னு சீக்கிரம் பண்ணிப்பார், திடீர்னு லேட்டா பண்ணுவார், திடீர்னு பொறுமையா பண்ணுவார், திடீர்னு கடற்கரை முடிச்சிருவார். இப்ப 15 நிமிஷம் ஆகுமே, நீங்க ஜட்ஜெல்லாம் பண்ணிடாதீங்க. பத்மநாபர் ஒன்னும் முடிவு பண்ணவே முடியாது. நீங்க சீரடி 15 நிமிஷம் ஓடி அன்னைக்கு 1/2 மணி நேரம் காட்டுவார். இன்னைக்கு 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடி ஓடுங்க, என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். ஒண்ணுமே கண்டுக்கவே முடியாது சுயம். அதெல்லாம் பத்மநாபன் லீலை. நம்ம உடனே என்ன சொல்றோம், போட்டி சரியில்லை, ஆபிசர் சரியில்லை, எல்லாருமே வழி போடுறோம். பண்றதுலாம் 18 அடி வஸ்து அது பண்ணிட்டு இருக்க அட்டகாசத்துக்கு யார் யாரோ மாற்றிட்டு முடிக்கிறோம். உண்மை அதுதான். அது பண்ற லீலை யார் யாரோ மாற்றிட்டு முடிக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் காரணமே அந்த வஸ்து பண்ணிட்டு இருக்கு விதவிதமா லீலை. ஆச்சரியம். இவர் பார்த்து ஓடி வந்துட்டா பத்மநாபா 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 பத்மநாபா. அழகா வந்தார், ஜோர அபிஷேகம், திருமஞ்சனம், மஞ்சனமாக நீவாராய் ஜோர ஒரு திருமஞ்சனம் ஆச்சு. ஆனா உடனே பரம சந்தோஷமான ஓரத்துல ஒரு துக்கம். தம்பி எழுப்பிருக்கலாம், இல்ல நம்ம ஒண்ணு வேணுட்டே பண்ணல. பத்மநாபரை பார்க்கிற அவசரம் வேணாம். சத்தியம், யாருக்கு பசிக்கிறதோ அவாதானே சாப்பிடணும். எத்தனை நாள் தான் அம்மா ஊட்டின்னு இருப்பா, எத்தனை நாள் தான் அப்பா சாப்பிட்றாங்க நின்றுட்டு இருப்பா. விவரம் தெரியாத வரைக்கும், விவரம் தெரிஞ்சுடுதான் வரும். பத்மநாபர் சிரேஷ்டம் நாங்க சொல்லிட்டு இருப்போம்னா நாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓடிண்டே சொல்றதுக்கு தான் வரும். சொல்லணும் சொல்லிட்டே பத்மநாபர் சிரேஷ்டம் ஓடணும். அதனால மனசுல ஒரு துக்கம். நல்ல பக்தனா சகிச்சுட்டு வரல, என்னமோ நினைச்சிட்டு வர்றார். இப்படியே வந்துட்டு இருக்கா. பார்த்த ஆச்சரியமான ஒரு பிராமணன் ஜோரா கையில கொடையெல்லாம் வச்சிருந்து சந்திரன் எல்லாம் இட்டு ஒரு நம்பூதிரி பிராமணன் ஜம்முன்னு நடந்துட்டு இருக்கார். இப்படியே பார்த்தா இவர் பிபினார். அவர் இப்படி ஆசீர்வாதம் பண்ணார். இது வரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்தா என்ன ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணார். உடனே அழகா பார்த்தா இந்தா பணம் அப்படின்ட்டு உடனே இவரும் வாங்கிட்டார். ரொம்ப சந்தோஷம் அப்படி போயிட்டு இருக்கார். சரியா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கார். பத்மநாபனுடைய தோட்டத்துக்கெல்லாம் காவல்காரனாக தான் இருக்காங்க. ஐயப்பிள்ளை ஆசானும் ஐயம்பிள்ளை ஆசானும். லோகத்துக்கே இவன் காவல்காரனும், அவனுக்கு ஒரு தோட்டம், அவனுடைய தோட்டத்துக்கு இவா காவல்காரன். இதெல்லாம் பாக்கிய விசேஷம். சமயத்துல படிப்பறிவு இல்லாம இருக்கிறது உத்தமன்னு தான் தோணுகிறது. எம்பிஏ பிஹெச்டி படிச்சாதான் ஃபாரின் போய் தொலை வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஒன்றும் படிச்சு தொலைகிறேன்னா இதேமாதிரி நீங்க சுத்தினிடும். அதுவும் சொல்ல முடியாது. பிராரம்பத்துல எல்லாம் ஆசை இருந்தா இங்க புள்ள செதுக்கிறத விட நான் சிங்கப்பூர்ல போய் புள்ள செதுக்கிற ஒரு கூட நிறைய உண்டு. இங்க குப்பை இல்லைனா கேவலம், அங்க போனா நிறைய பணம் கூட குப்பை எடுத்து அங்க போவோம். அதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன போனா ஓடி இருக்கு லோகத்தில், அது பாடு தனிக்கிறது. ஆனா அவருடைய பாக்கியம் பத்மநாபுரி தோட்டத்துக்கு காவல்காரனா வாழ்ந்துன்னு இருக்கார். அந்த பாக்கியம் அழகா ஒருத்தர் வந்தால் பணம் கொடுத்தார், கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அவர் பாட்டு நேரம் போயிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். கரெக்டா அந்த திருவல்லம் நதி இருக்கு. பத்மநாபபுரத்தில் அவ்வளவு சிரேஷ்டங்கள் இருக்கு, அத்தனை விசேஷங்கள் இருக்கு, அத்தனை தீர்த்தங்கள் இருக்கு. ரொம்ப அழகா புராணங்கள்லாம் சொல்றோம். திருவல்லம் நதியில அந்த அழகா ஒரு நதி மேலேயே நடந்து போயிட்டார். இந்த ஐயப்பிள்ளை ஆசனுக்கு தூக்கி மாதிரி ஒரு நதி மேலே நடக்க முடியுமா கலியுகத்துல?
பார்த்தா நடந்துட்டு இருக்கா, அழகா நதி மேல நடந்தார், அக்கறை போயிட்டார். இவருக்கு உடனே தூக்கி வாரி கொடுது, யாரோ மகானுபாவர், யாரோ பெரியவர் அப்படின்னு பார்த்தா உடனே கடகடன் வாழைப்பழத்தோட உரிச்சா, வாழைப்பழத்தை சாப்பிட்டா, தோலை வீசி எரிஞ்சான். அழகா அவர் பாட்டுக்கு கண்கள் ஆனந்த வாசம் வெளியே ரோமாஞ்சனத்தோட பத்மநாபா 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 பைத்தியம் போல புலம்பிட்டு ஆச்சரியம் ஆனந்த தாண்டவம் சிவபெருமான் போல. நிஜமாவே சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டதுக்கு காரணம் என்னன்னா பத்மநாபனுடைய அபயஹஸ்தம் தலைமையில் தொட்டுட்டே இருக்கு. என்ன 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 ரெண்டு பேரும் இவர் தலையை பிடிக்கிறாங்க, நான் சொல்லுங்க சொல்லி தலையை பிடி. ஒருவேளை பத்மநாபர் வரல மேல போல ஒரு தலையை தூக்குவார், ஒரு தட்டு தட்டுவார். ஆனால் என்ன இவர் கேட்பார், உடனே அவர் கேட்பார். அந்த மாதிரி அந்த ஆனந்த தாண்டது ஆடிட்டு போக அந்த ஐயப்பிள்ள ஆசை. ஆனால் அவர் பாட்டு எதையோ பாடிட்டு போயாச்சு. ஜனங்கள்லாம் ஒரு பாடுறாரு அப்படின்னு கேட்டு ஓடி வந்துட்டான். ஒரு போன ஒரு பாடுறா, தம்பியை வேற எழுப்பி பாடிட்டே இருக்கார். அவன் வசந்து போயிட்டான். என்னடா ஆச்சரிய கேட்டான், விஷயத்தெல்லாம் சொன்னார். கடைசியில் எல்லாரும் சொன்னார், என்ன பாடுன்னு தெரியுமா, தெரியாதுன்னு. அவன் சொன்ன, நீ ராமகதையை பாடிட்டு ராமகதா பாட்டுன்னு. பத்மநாபன் கொடுத்த வாழைப்பழம் ராமகதா பாட்டு. அப்போ பத்மநாபனுக்கு எத்தனை பிரியம் பார்த்துக்கணும். ராமகதா பாட்டு பாடுறதுக்கு தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய தோட்டக்காரன் காவல்காரன் பிடிச்சு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து ராமாயணம் பாட வச்சாருன்னா, பத்மநாபத்தை யாராவது ராமாயணம் பாராயணம் பண்றோம், பாகவதம் பாராயணம் பண்றோம்னா பத்மநாப பிரசாத பலம் நன்னா ஞாபகம். ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் வருது, இல்லாட்டி ஒரு நாராயணியம் வருது, ஒரு பஜகோவிந்தம் வருது, ஒரு நாம சங்கீர்த்தம் பஜனை வருதுன்னா ஏதோ ஒரு கிருப்பையில சின்ன வயசுலயோ இந்த வயசுலயோ சாப்பிட்ட பத்மநாப பிரசாத பலம் ஒன்றும் கிடையாது. வேற ஒண்ணுமே கிடையாது. கோடி கோடி ஜென்மா அகம்பாவத்தையும் அஜானத்தையும் சுத்தின் இருக்கிற சந்துக்கு திடீர்னு பாகவதம் வருது, திடீர்னு ராமாயண ருச்சி வருது, திடீர்னு பாராயணம் பண்ணணும்னு தோன்றது, திடீர்னு கேட்கணும்னு தோன்றதுன்னா பத்மநாப பிரசாத பலம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆச்சரியம். உடனே அவர் சந்தோஷப்பட்டார். தம்பி அழகு அழகா ஐயம்பிள்ள ஆசா மீன் போயிட்டேன்னு இன்னைக்கு பார்த்து தூங்கி தொலைச்சேன், கொண்டு போடணும். உடனே பத்மநாபா நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு பிரசாதம் கிடையாதா அப்படின்னு கதறினார். இவருக்கு அவரை மாதிரி தான் பாடணும் அப்படின்னு அந்த வேகம் அசூயை தான் இல்லை. பத்மநாபா தூக்கி வாரி போடுறது. நான் என்ன சாப்பிட்டா, என்ன பணம் கொடுத்தா, வாழைப்பழம் தோலை எங்க போட்ட, அந்த நதி பக்கத்துல எங்கேயோ போட்டு ஓடு குடு ஓட வாழைப்பழ தோல் தான். கண்கள்ல ஆனந்த வாசம். நல்ல வேலை தோலை தூக்கி போடுற மாதிரி ஒரு பழத்தை கொடுத்துருக்காரு பகவான். சில பழத்துலாம் தோலை தூக்கி போடுறோம், ஆப்பிள்லாம் தோலை எனக்கு அப்படியே சாப்பிடணும், தோல் சீவிலாம் சாப்பிடணும், மாம்பழத்தை அப்படியே சாப்பிடணும். அவர் பார்த்தார் பகவத் அனுகிரகம் எப்படி வேணாலும் லீல பண்ணும். ஆனா அவருக்கு அது புத்தியில வர சொல்றது. ஏன்னா நித்தியம் போய் பத்மநாப அபிஷேக பார்த்த பாக்கியம் பகவானுடைய லீல சரியா புத்தியில வர சொல்றது ரொம்ப முக்கியம். பகவான் லீலை எல்லாருக்கும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ சில பாக்கியமாக அந்த லீலையை உள்ளபடி எடுத்துக்கிறார். மற்றவாள்லாம் பகவான் கஷ்டப்படுத்துறான், பகவான் சோதனை பண்றான், பகவான் பரீட்சை பண்றான், பகவான் என்னை படாத பாடுபடுத்துறான், இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான். அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. ஐயம்பிள்ள ஆசானுக்கு அது புரிஞ்சு கொடுத்து ஓசா அவருடைய பாக்கிய விசேஷம். அன்னைக்கு பார்த்து ஒரே ஒரு வாழைப்பழத்தோடு தான் நதி பக்கத்துல இருக்கு. நிறைய தோடு இருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பான், அது வேற விஷயம். எல்லா தோடுமே சாப்பிடுவான். அவருடைய பாக்கிய விசேஷம் பகவான் பார்த்தா ஒரே ஒரு வாழைப்பழத்தோடு தான். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம வாழைப்பழத்தோடு சாப்பிடணும். கிருஷ்ணாவதாரத்துல விதுர பத்னி கொடுக்கும்போது வாழைப்பழத்தோடு சாப்பிடணும். நிறைய பேர் கேட்டிருக்காரு, யாரோ ஒரு தோலை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். மாட்டில் ஐயம்பிள்ள ஆசை. இதெல்லாம் பகவானுடைய பரமகாரம். ஏன்னா அவனுக்கு உரிமை இருந்தால் தானே தோலை கொடுப்பான். சத்தியம். ரொம்ப பழக்கப்பட்ட வாழ்க்கை தான் விளையாடுகின்றா, உனக்கு வாழைப்பழ தோடு எனக்கு வாழைப்பழம் அப்படின்னு சமயத்துல சொல்லுவோம். நீ நான் அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும், உள்ள இருக்கிற வேர்க்கடலை எனக்கு, தோல் உனக்கு அப்படின்னு. கப்பலாண்டி தோல் உனக்கு, உள்ள இருக்கிற கடலை எனக்கு அப்படின்னு. அவர் ரொம்ப உரிமை இருக்குவாரு. அந்த மாதிரி பத்மநாபர் பார்த்தா தோலை தூக்கி போட வச்சுட்டார். அவருக்கு அது தோணல பாருங்க. ஆஹா, யாரோ மகாத்மா நதி மேல நடந்திருக்காரு, தோலோட பழத்தை சாப்பிட அவருக்கு தோணலை. இதெல்லாம் பகவத் காருண்யம். அவர் தோல் சாமியும் தூக்கி போற அந்த தோலை தெரியும். இவர் ஓடினார், அந்த தோல் அங்க கிடைக்க அதை எடுத்து கட கட கடன் மென்னு முழுகிட்டார். அபாடா, பரவாயில்ல, தோலாவது கிடைச்சது, இதே போதும். தோல் எனக்கு கிடைக்க போது தோலாவது கிடைச்சது. பகவத் அனுகிரக பிரசாதத்துல தோலாவது எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஓடி. அதான் சத்தியம். பத்மநாபன் யாருக்கு என்ன ஒன்று கொடுத்துருவார். பல சந்தர்ப்பங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கு. அணியும் போகும்போது சரி பகவான் புஷ்பம் கிடைச்சா தேவையே அப்படின்னு வீட்டில் ஒரு கூட்டம் அலமோது சரி இறங்கி வந்துருவோ அப்படின்னு வந்தா நடபாதையில் எங்கேயோ இடத்துல புஷ்பம் விழுந்து கிடக்கும். பத்மநாப பிரசாத புஷ்பம் இலையோடையே சமயத்தை கிடக்கும். அங்க கொடுக்கறன்னா கோவில் விட்டு வெளில போற மாதிரி எப்படியாவது கொடுத்துருவார்.
கன்னிமாங்காய் கிடைச்சா நல்லா இருக்கு நினைச்சுட்டு வந்தோம். அன்னைக்கும் பார்த்து 3, 4, 5, 6 அவாவா கொண்டு கொடுப்பாரு. சாப்பாடே வேண்டாம், கன்னிமாங்காவே சாப்பிடலாங்களோ பத்மநாபன் கொடுத்து விட்டு வரப்பிரசாதி. அவனிடத்துல போய் வெறுங்கையோடு வந்தவர்கள் யாரும் இல்லை. வெறுங்கையோட அனுப்ப தெரியாத ஒரு கை பத்மநாபனுடைய திருக்கை. நல்லா ஞாபகம். அந்த கையை எடுக்கிறாருன்னா கொடுக்கறதுக்கே வெறுங்கையோட அனுப்பினது கிடையாது, கிடையவே கிடையாது. இல்லையா எனக்கு பிரசாதம் கிடைக்கலையே, புஷ்பம் கிடைக்கலைன்னா வேற ஏதோ ஒரு அனுகிரகத்தை தலையில் அபயஹஸ்தத்தை கொண்டு தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு சத்தியம் சுயம் அனுபவத்தை சொன்ன அதிகமா சொல்லவே இல்லை. நீங்க திருவனந்தபுரம் வாசிகள் அதனால பத்மநாபனை பத்தி நல்லா சொன்னா நீங்க அனுபவிப்பது அதெல்லாம் கிடையாது. நான் என்ன அனுபவிக்கிறோன்னு எனக்கு தெரிஞ்ச பத்மநாபனை நான் சொல்லுவேன். ஆச்சரியம். அந்த ஐயம்பிள் ஆசன் அவர் பாட்டு வாழைப்பழ தோலை சாப்பிட்டார், ஆடுறார், பாடுறார், அவர் பாட ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் பார்த்தா ஒரு மகாபாரதம் பாட்டா பாடம். ஒரு வாழைப்பழத்துக்கு ராமாயணம் பாட்டு, வாழைப்பழ தோலுக்கு மகாபாரதம் பாட்டுன்னா பத்மநாபர் கோவில் ஆகாரம் சாப்பிட்றவங்க என்னெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு வாழைப்பழ தோலுக்கு இத்தனை மகாபாரதம்னா கன்னிமாங்காய் சாப்பிட்றவாளுக்கு என்ன வரும்னு பார்த்துக்கணும். நித்தியம் அழகான மத்தியானம் நின்று ஆகாரம் கியூல நின்று சாப்பிட்றவங்க அவளுக்கு என்ன நினைச்சிருக்கா, நீ மெனு என்ன இருக்கு, சக்கப்பிரதமன் போட்டிருக்கா, ஓலம் போட்டிருக்கா நினைச்சிருக்கா. அது இல்லை, அது என்னமோ ஞானம், வைராக்கியம், சாத்வீக குணம். பெரிய மாதிரி ஏதோ சுட சுட அண்ணன் நன்னாதான் இருக்கு, தட்டெல்லாம் கொடுக்குறா, அலம்பி வச்சுட்டு போக சொல்றான். அது தட்டெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பிராரதத்தை அலம்பி வச்சுட்டு போங்கன்னு அர்த்தம். அது பெரிய மாதிரி வரவே இருக்கு. நீ பிராரதத்தை அலம்பிட்டு போயிடு, பிரசாதத்தை மட்டும் ஸ்வீகரிச்சுக்கோ, பக்தியை ஸ்வீகரிச்சுக்கோ, ஞானத்தை ஸ்வீகரிச்சுக்கோ, வைராகியத்தை ஸ்வீகரிச்சுக்கோ. மோட்சம் ஆனந்தம் திரும்ப 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 எச்சைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாமாச் செய்வோம் மற்றையும் காமங்கள் மாற்றேலோடு இம்பாவாய்ந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டு உன் பிராரத்தத்தை, காமத்தை, கோபத்தை, பாவத்தை கோடி கோடி ஜென்மா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேன்னு எச்சில் பட்டு கிடக்கிறிய அந்த எச்சில அலம்பி விட்டுட்டு போயிடுன்னு தெரிய மாட்டேங்க. அத்தனை சிரேஷ்டம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அவ்வளவு சிரேஷ்டம். வாழைப்பழத்தை கொடுத்து ஒன்றும் தெரியாத ஒரு தோட்டக்காரன் ராமகதா பாட்டு பாட வச்சாருன்னா இந்த பயலுக்கு எத்தனை ஆசை வரும். பயல்னு சொன்ன பூச்சிக்காது, என்னுடைய பயல் அவ்வளவுதான். அவர் பெரியவர் இல்லைன்னு எனக்கு பிள்ளை தான், என் குழந்தை தான், என்னுடைய சமத்து குட்டன் தான் அது. ஆனா இங்க இருக்க பல பேருக்கு வந்து உன்னி கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தான் பெருசுனா எனக்கு இந்த 18 அடி தான் போடுறாங்க. ஆச்சரியமான ஒருத்தன் ஸ்ரீ பத்மநாபன். அவன் அவ்வளவு தூரம் அனுபவிச்சாதானே. முதல்ல ராமகதா, அப்புறமா தான் மகாபாரதத்தை கொடுத்தான். வாழைப்பழத்துக்கு ராமகதா, அதாவது ராமகதை ருச்சியா இருக்கு. தோலை காசி வாழைப்பழம் தானே ருச்சி. அந்த மாதிரி ஆச்சரியமானது ஸ்ரீமத் ராமாயணம். அதனால பத்மநாபனுடைய சன்னிதானத்தில் ராமகதை சொல்றதும் ராமகதை கேட்கறதும் கோடி ஜென்ம சுகிருத்து. இதை நீங்க உட்காந்து அயோத்தியால கேட்டாலும் பசங்க இல்லை, சத்தியமா சொல்ல. அயோத்தியால கேட்டா ராமனும் கேட்டான். ஆனா அவனு ராமன் வாழைப்பழத்தை கொடுத்து ஒருத்தருக்கு சொல்லுங்க ஓடி இருக்கு. அங்க ராமனும் சோதாவா உட்கார்ந்து கேட்டான். அந்த வேணா பெருமை இருக்கு அயோத்தியாவுக்கு. சரை நதிக்கிறத கேட்டா நல்லா இருக்குன்னா சொல்லலாம். ஆனா பாகவத மெய்ஷாரண்யத்துல கேட்டா விசேஷம். ஆனால் பத்மநாப சன்னிதானத்துல கேட்கறதும் சொல்றதும் சொல்லி அனுபவிச்சு பார்த்தா ஒழியும் சத்தியத்தை சொல்லு. அதனால நீங்க டெஸ்ட் வேணாலும் பண்ணி பாருங்க. இதே ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியாவுக்கு கேள்வி வேண்டாம் சொல்றாரு. இதே ஸ்ரீமத் பாகவத விஷயங்கள் வேற எங்கேயாவது. ஆனா பத்மநாபனுடைய சன்னிதானத்துக்கு சமானம் பத்மநாபம். மாத்தி மாத்தி கோவில யாரோடு சுந்தரகாண்ட வாசம் இருக்கா, பாகவத வாசம் இருக்கான்னா தன் இடத்தையே அதுக்குதான் கொடுத்துருக்காரு. எதுக்குலாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டா நிறைய ஜனங்கள்லாம் அப்பப்போ பாகவதம் தான் வாசிப்பாங்க. அழகா உட்காந்து சொல்லுங்க விஸ்ராந்தியாசமா ஒரு மேலே எல்லாம் போட்டு அழகா மண்டபம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த ஜனங்களிடத்துல பகவானுக்கு அதிப்ரீதி அதிப்ரீதி. அத்தனை சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம். பத்மநாபன் அனுபவிக்கும்படியான ஒரு வஸ்து ஸ்ரீமத் ராமாயண. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ஆச்சரியமானது வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதம். ஆச்சரியமா இந்த வேதம் பார்த்து நேதி 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 இப்படியே சொல்லிட்டு இருக்கு. வேத புருஷன் பார்த்தானா, வேதநாதன் பார்த்தானா, வேதநாயகன் பார்த்தானா, வேதஸ்வரூபன் பார்த்தானா. எல்லாரும் ஒன்றும் வேதத்தெல்லாம் வாசிக்க மாட்டேங்க. யாருக்கும் ஒன்றும் வேதம் புரிய மாட்டேங்குது. பிரம்மசூத்திரம் எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனையோ பேர் பார்த்தா என்ன வேத பாடசாலை எல்லாம் வேதம் எல்லாம் வாசிக்கணும். எல்லாருக்கும் வேத சப்தம் தெரியுது. சப்தத்திற்குரிய வஸ்து பிரத்யக்ஷமா தெரியுது. அது குழப்பம் எல்லாருக்குமே தெரியும்.
வேதம் கேட்கறது நன்னா இருக்கு, அத்தனை அழகா சொல்றா, நிறைய சொல்றா. புருஷ சூக்தம் சொல்றா, ஸ்ரீ சூக்தம் சொல்றா, பெருசா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவாபாணியில அதுக்கு ஒரு அர்த்தம் வேற கல்பிதம் பண்ணிடுறான். அத்வைத சித்தாந்தப்படி ஒரு அர்த்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி ஒரு அர்த்தம், துவைத சித்தாந்தப்படி ஒரு அர்த்தம், அவாவா பங்குக்கு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா. அதனால பார்த்தா வேதஸ்வரூபம், வேத பிரபு, சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன் பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் சரிபட்டு வராது. நம்ம பூமியில மனுஷனா இறங்கி நடந்து காமினா ஆய்வாளுக்கு நன்னா புத்தியில உடைக்கனா பிரத்யக்ஷத்துல எதை பார்க்கிறோமோ அதுதான் மனசை பாதிக்கிறது. பிரத்யக்ஷத்துல என்னதான் ராமாயண கதை கேட்டால் ராமாயண டிவி சீரியலா வந்து ஆஹா நன்னாதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது பிரத்யக்ஷம் கொஞ்சம் பலம் ஜாஸ்தி தானே, பிரத்யக்ஷம் பலம் ஜாஸ்தி. அதனால பார்த்தா வேத வேத்யே பரே ஜாதே தசரதாத்மஜே, அந்த வேதஸ்வரூபம் வேதநாயகனே ஸ்வயம் ராமனா வந்தான். வேதம் பார்த்தது பிரபு, வேதத்துடைய சாரம் பிரபு ராமனா வந்துட்டான். அச்சோ பிரபு இல்லைன்னா நமக்கு சாரம் இல்லை. வேதத்துக்கு சாரமே பரமபுருஷன். பரமபுருஷன் வேதத்தை விட்டு வெளில போயாச்சு அப்படின்னா அந்த வேதத்துக்கு என்ன பலம்? ஒரு மனுஷா ஆத்துல இல்லவே இல்லை, வீடு கூட்டியே இருக்கணும், வீடு நல்லா இருக்குமா? சத்தியமா இருந்தாலும் பாழடைஞ்சு போயிடும். யாராவது உள்ள ஜீவிக்கணும், அப்பதான் அந்த வீடு எல்லாம் பேருக்கு அலம்பி கோலம் போட்டு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இடத்துல ஒரு 10 நாள் ஆள் இல்லை அப்படின்னா ஒற்றலைப்படுத்து தூசுப்படுத்து பார்க்க நன்னா இருக்காது. அதனால வேதம் பார்த்துதான் ஆஹா பகவான் ராமன் ஒரு வேஷம் போட்டுட்டு போயிட்டான். நம்ம பார்த்து வேதம் அதே வேஷத்துல இருந்தா இவன் எல்லாம் அவங்கிட்ட ஓடி போயிடுவான்னு பார்த்துதான். அதனால வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா, வேதம் பார்த்துதான் ராமாயணம் ஒரு வேஷம் போட்டு ராமன் பகவான் விழுந்துட்டான். வேதமா இருந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு அந்த பிரபு வெளில ஓடி போயிடாம உடனே இது ராமாயணம்னு ஒரு வேஷம் போட்டு திரும்பி வந்து பகவான் ஆளுங்க அப்பாவா போயிடாதே போயிடாது. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணம் கோடி ஜென்ம சுக்ருதம், சும்மா கிடையாது. ஆச்சரியமான விருத்தம் ராமஸ்ய, ரொம்ப அழகா காளிதாசன் சொல்றான். விருத்தம் ராமஸ்ய வால்மீகி கிருதௌ தௌ கிண்ணரஸ்வனௌ, ரொம்ப அழகா சொல்றான். கதையோ ராமபத்தியது, எழுதினதோ வால்மீகி மகிழ்ச்சி, பாடுறதோ லதபூச்சா, யாருதான் கேட்க மாட்டான். எல்லாமே பெஸ்ட். ராம விஷயம் பெஸ்ட், எழுதினது வால்மீகி பெஸ்ட், ஆதி கதை. பாடுறது ராமனுடைய பிள்ளைகளை அப்பா வருது ஜோர லதபூச்சாவா பாடுறான். ஆனா ராமன் பிள்ளையா பாடல, வால்மீகி சிஷ்யாவா பாடுறான். வால்மீகி சிஷ்யாவா பாடுற விருத்தம் ராமஸ்ய வால்மீகி கிருதம் தௌ கிண்ணரஸ்வனௌ, ரொம்ப அழகா சொல்றான் காளிதாசன். யாரெல்லாம் மயங்க மாட்டோம், மனசுக்கு பாவங்கள்லாம் போகுமே, இதை கேட்டு யாரெல்லாம் மயங்காம இருப்பாங்க. மயங்கரன்னாலும் ஆச்சரியம், மயங்கினா ஆச்சரியம் இல்லையே அப்படின்னு முடிச்சுட்டாங்க காளிதாசன். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். ரொம்ப விசேஷம். வென்றி சேரிலங்கையானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாம் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றி இது என்றோர்தாம் நரகமதி எய்திடாரே. கம்பராமாயணத்தை கம்பன் ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். வென்றி சேர் இலங்கையானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற, எல்லாருமே ஜெயிச்ச லங்கேஸ்வரன் ராவணன். வென்றி சேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற அந்த லங்கேஸ்வரன் ராவணன் தசக்ரீவன் தசமுகன், அவனை ஜெயிச்ச மால் சொல்ல பெறுவார். அது திருமாலுடைய வீரத்தை சொல்லும்படியான வென்றி சேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில். நிகழ்ந்திடு கதைகள் இது சத்தியமா நடந்தது, இதிஹாசம். இவ்வாறு நடந்தது, இது சும்மா கற்பனை கிடையாது. இது ஒரு வேதாந்தம் தத்துவம் அப்படின்னு நினைச்ச. வேதாந்தமும் இருக்கு, தத்துவமும் இருக்கு, பிரத்யட்சமா நம்ம தேசத்துல நடந்திருக்கு. ப்ரூஃப் இன்னைக்கு ராமர் சேது இருக்கு, நிறைய விஷயங்கள் ப்ரூஃப் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் ஸ்ரீலங்கால பார்த்தா ஆஞ்சநேயர் இறங்கினார், அந்த மலைப்பிரதேசம் இருக்கு. அந்த இடத்துல ஆஞ்சநேயர் பெரிய திருவடியும் தெரியாது, அவர் சின்ன ரூபமாக சின்ன திருவடியும் தெரியும். இன்னைக்கும் ஸ்ரீலங்காவில் அசோகவனம் உண்டு, அங்கேயும் சீதா பிராட்டியுடைய கோவில் உண்டு, நிறைய ப்ரூஃப் இருக்கு. ராமாயணம் நடந்ததுன்றதுக்கு ப்ரூஃப் கோடி 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 இருக்கு. பாரத தேசம் இருக்க சில பேருக்கு தான் புரிய மாட்டேங்க. அவன் ராமர் பாவம் பொய்யெல்லாம் சொல்லி அழகிட்டு இருக்கான். பாவம் அவனுக்கு பிரத்யட்சத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்றது, நெகட்டிவா சொல்லிடாதே. நிகழ்ந்திடு கதைகள் தம்மில், நிகழ்ந்திடு சத்தியமா நடந்திருக்கு. எப்படி தாதா பாடி சத்தியம் நம்ப முடியாது, அதுபோல ஸ்ரீமத் ராமாயணம் சத்தியம், ராமன் சத்தியம், சீதா பிராடி சத்தியம், ஆஞ்சநேய சத்தியம், மலக்கேது
வெண்ணைய கூட உருகாம பத்திரமா வச்சுக்க ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி. வெண்ணையே விடமாட்டேங்கிறாங்க, அவரை பிடிச்சா அப்படி விடுவாங்க, விடவே ஒரு வெண்ணைய கூட ஒரு அல்ப வெண்ணெய் தானே. அதனால பரவாயில்ல உருகிட்டு போடுவேன், நாளைக்கு புது வெண்ணையை தொடரான விட வேண்டியதான். நல்லா ஜோர விழவே நான் முடிச்சு முடிச்சு பார்த்து பசங்க உடம்பு இருக்க பாத்தியா, கை கட்டுறதோட நான் தொடர மாட்டேன். அவரா ஆசைப்பட்டு ஒரு துளி அப்படி கையில தடவி விட்டா தான் அள்ளினா கொடுக்க மாட்டார். அள்ளி கொடுக்க வேண்டாம், அந்த ஒரு துளியே போதும். ஜென்ம ஜென்மாந்திர நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே நாமறிஞ்சிரண்டெழுத்தினார். அந்த மாதிரி நூறு தடவை போதும் போதும் போ அப்படி. அதான் ஒரு வடையை 20 பேர் பங்கு போடுவார். ஆனா ஒரு நாள் ஒரு வடை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன, ஒரு 2 குறுமிளகு சைஸுக்குன்னா ஒரு வடை துண்டு கிடைக்கும். ஒரு நாள் போடுவார். கடைசியில பார்த்தா ஒரு வடை 20 பேருக்கு பங்கு போகும். அந்த ஒரு துணி வடைக்கு அந்த ஒரு கூட்டம் தனியா நிற்கும். அந்த பக்கம் போக விட மாட்டோம். உள்ள பத்மநாப சன்னதியில கூட அவ்வளவு பெரிய கூட்டம் நிற்காது. பத்மநாப சன்னதி அவ்வளவு கூட்டம் இருக்குது. ஆஞ்சநேய மூர்த்தி சன்னதி எப்படா வளருவா, எப்படா அந்த ஒரு வெண்ணை கிடைக்கும் கைகளை காத்துட்டு இருக்கான்னா சத்தியம். அதனால சத்தியம், ஆஞ்சநேய சத்தியம் தான். நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் சத்தியம். ஸ்ரீமத் ராமாயண ஆஞ்சநேயருடைய பால அக்னி தகிக்களே காண கிடைக்கிறது. பத்மநாப சுவாமி கோவில் தீ பிடிச்ச பொழுது கூட ஆஞ்சநேயர் பக்கத்தில் தீ வரல. சத்தியம் தான். ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு படிச்சாலோ ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். யாரோ உட்காந்து பிரவசனம் பண்றா அப்படின்னு கேட்டுட்டா அப்படின்னா உரைத்திட கேட்டோர் தாமும் நன்று இது என்றோர் தாம். நன்னாதான் இருக்கு, பரவாயில்ல. நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க ராய்க்கே கிடையாது. யார் எதுக்கு சர்டிபிகேட் விவசாய இல்லையா. கழுதை குயில பார்த்து நன்னா தான் பாடாது அப்படின்னு நன்னாவா இருக்கும். இதோட நாரா ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கிளி சொல்லிச்சுன்னா பரவாயில்ல, நீ என்ன விட நன்னா பாடுவா அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. பரவாயில்ல. கழுதை கத்துக்கிறதுல அதுக்கே பயமா இருக்கும். அது பக்கத்துல கழுதை கதை ஒதுக்குது. அந்த கழுதை குயில் நன்னா தான் போகுது. பரவாயில்ல, எல்லாரும் நன்னா தான் இருக்குன்னு சொன்னாரு. நம்மளாம் ஆஹா ராமாயணம் பேஷ் அப்படின்னா சம்சார சாகரம் கோகரம் மலந்த கிளேஷ வாசனம்னு இன்னைக்கு சுண்டல் ரெடியா, பூரி ரெடியா, நாளைக்கு சண்டே மெனு என்னன்னு ஓடுற கூட்டம் ஆஹா ராமாயணம் நன்னாதான் இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆச்சரியமா உரைத்திட கேட்டோர் தாம். சொல்ல கேட்கிறதா நன்றி இது என்றோர் தான் நன்னாத்தான் இருக்கு. பெருசா ஒன்றும் தெரிய வேண்டாம். டிவி சீரியல்ல போடுறா, சும்மா சொல்ற ராமாயணம் நன்னாத்தான் இருக்கு இல்லையா. பாபா பாஷையில வேற டிவியில போட்டு மலையாளம், தமிழ், தெலுங்கு எல்லா பாஷை எத்தனை வாட்டி பார்த்தா நன்னாதான் இருக்கு. நன்றி இது என்றோர் தாமும் நரகமதியை திடாரே. கம்பன் சத்தியம் என்றார். ஏதான ஒரு விஷயத்தை பாராயணம் பண்ணாலும், இல்லாட்டி ராமாயண ஏதோ ஒரு விஷயத்தை பிரவச்சனத்தை கேட்டாலும், இல்லாட்டி ராமாயண விஷயம் நன்னாதான் இருக்கு அப்படின்னு சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்லி எங்க பரவாயில்ல பரவாயில்ல நன்னாதான் இருக்கு அப்படின்னு சும்மா சொன்னா கூட நரகமதியை திடாரே. அவளுக்கு நரகம் கிடையாது. அதனால அவனுக்கு நரகம் கேரண்டியா கிடையாது. அதனால நரகம் உண்டோடு பயப்பட வேண்டாம். கன்ஃபார்மா நரகம் இல்லை. அதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டாம். மோட்சமோ சுத்தி இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லி இப்ப என்னடா இருக்கிற ஜீவிதத்தை என்ஜாய் பண்ணதுதான் அவ்வளவுதான். நரகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், மோட்சத்தை பத்தி பயப்பட வேண்டாம். மோட்சம் சுத்திண்டே இருக்கு. ஸ்ரீவேலி சுத்திண்டே இருக்கு. காத்தால சுத்துறது, ராத்திரி சுத்துறது, ஆறாட்டு வெள்ள வந்து சுத்துறது, சங்கம் குளிச்சுட்டு ஓடி வருது, ஈரம் சொட்ட 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 கருணை அப்படியே சுத்திண்டே வருது. அதனால நரகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், மோட்சம் வேணுமே பிரார்த்திக்க வேண்டாம். இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் திருமணம். நரகமதியை திடாரே. ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றி இது என்றோர்தாமும் நரகமதியை திடாரே. அவளுக்கு சத்தியமா நரகவாசம் கிடையாது சொல்றார் கம்பன். அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம். மகாபாரதத்திலே இருக்கு. மகாபாரதத்துல பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கிற நிறைய தர்மம் சொல்றார். எத்தனையோ தர்மம் கேட்கிறார் யுதிஷ்டர். சத்திரிய தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், குடும்ப தர்மம், ராஜ தர்மம், பகவத் தர்மம். பகவத் தர்மம் தான் சகசிரநாமம். எல்லா தர்மத்தையும் கேட்கிறார். கேட்கும் பொழுது சொல்ற ஒரு இடத்துல யுதிஷ்டர் எல்லா நிறைய பெரிய யுத்தம் நடந்து எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் போயாச்சு. இப்ப இவ்வளவு ராஜாக்கள் இல்லைன்னா நாடு முழுக்க அக்கிரமம் அதிகமாயிடுது அப்படின்னு சார். அப்ப என்ன பண்றது? ராஜா இல்லைன்னா நாடு என்ன பாடுது? அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது பீஷ்மர் சொல்றார், கவலையே படாது. அங்கங்க அப்பப்ப ராமாயண நவாகம் ஏற்பாடு பண்ணி விட்டது, தர்மம் தானா தலைக்கின்றார். பீஷ்மர் சொல்றார்,
கஷ்டப்பட்டு ஒருத்தர் நின்று விஷ்ணம் விஷ்ணு வசக்காரர்கள் சொல்ல சொல்ல தலையாடி கேட்டு இருக்கான். நன்னாத்தான் இருக்கு. அவன் எதிர்க்க கிருஷ்ணலீலா சொல்லி சொல்லப்படாதா? ராமாயணத்தை ஏற்பாடு பண்ற கொஞ்சம் கஷ்டமா தான் சொல்றதுக்கு. கிருஷ்ணபக்தனாக படலா கிருஷ்ணலீலா சொல்லுன்னு சொல்லக்கூடாதா? வயசான காலத்து புத்தி தடிமாறுக்கும் தோல்விடுறதுங்களா? இவ்வளவு தூரம் தெளிவாத்தான் 2 வருஷம் புத்தி தடுமாற்றம் வந்துருத்தோ கிருஷ்ண பக்தனா இருக்கிறதா? ஆனா அவர் சொல்றார், பூமியில தர்மம் தழைக்கணும்னா ஜனங்களுக்கு தானாவே தர்மத்துல ருச்சி வந்துடுத்துனா கவலைப்பட வேண்டாம். திருடனா திருந்திட்டான் அப்படின்னா நமக்கு பயம் கிடையாது. திருடன் திருந்தனா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஒழுங்கா இருந்துட்டோம்னா கவலை. இவாளுக்கு அதர்மத்துல இருக்கிற ருச்சி மாறும், தர்மத்துல ருச்சி பிறக்கணும், அதோட அனுஷ்டானத்தை கொண்டு வரணும்னு ஒரு வேகம் இருக்கணும். இது நடக்கணும். நான் ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் அங்கிருந்து ஏற்பாடு விடவே விடாது. ராமாயண பாராயணம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படின்னா ஜனங்கள் தானாவே ஒழுங்கா இருப்பான்னு கவலையே பட வேண்டாம். பீஷ்ம பிதாமகர் கிருஷ்ணனை வச்சுட்டு தர்மருக்கு சொல்லுவோம். அதுதான் ஆச்சரியம். அதுதான் ஆச்சரியம். பகவான் கேட்டுட்டே இருக்க வாஸ்தவம் தான். ராமாயணமே போதுமே, பாகவதம் போதும் சொல்லப்படாது, தலையாட்டப்படாது, அதெல்லாம் சும்மா இருக்கும். கலியுகம் வரது மந்தாஹா சுமந்த மதியம் பாகவத கஷ்டப்பட்டு வேறு சும்மா இருக்கும் சொல்லப்படாதா? வாஸ்தவம் தான். இது சொல்லி திரும்பி பார்க்க என்ன கிருஷ்ணன் ராமனை பத்தி சொல்ல சொல்றார். அவர் சொன்னா சத்தியம் தான். இவனு தலையாட்டலாம் ராமாயணம். ஆமா ஆஹா, ஏன்னா அவனை கேட்ட ஒரு ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம். பாகவதம் ராமன் கேட்கல, அதனால பாகவதற்கு ஏற்றம் குறைச்சிருந்தான். பாகவதம் வசத்தி தான் இருந்தாலும் ராமன் கேட்கலையே அப்படின்னு ஒரு துக்கம் இருந்தாலும் ராமானுஜர் சங்கர் ஜெயதேவ் இவாள்லாம் கேட்கல, அதனால ஒரு ஏற்றம். பகவான் நேரடியாக கேட்கல, பாகவதா கேட்கல, அதனால ஏற்றம். ராமாயணத்தை கிருஷ்ணனை கேட்டுதான் அதனால ஒரு ஏற்றம். ஆச்சரியம். ஸ்ரீமத் ராமாயணம் ராமோ நாம பகூவ. யசோதா கதை சொல்றாங்க, குட்டி கிச்சா போயிருக்கு. ஆச்சரியம். ஏன்னா திருவனந்தபுரத்துல பத்மநாபர் கிருஷ்ண வேஷம் கொண்டிருக்காங்க. குறுப்ப திடீர்னு வரும். ஸ்ரீவேலி சமயத்துல பத்மநாபர் நரசிம்மன் அங்கேருந்து கிளம்பி வந்தா இந்த இன்னோடு ஒரு கோவில் குட்டி கிச்சா குறுப்ப திடுக்கு நிற்கும். இது வரதுக்காக அவர் 2 பேரும் நிற்கணும். இது ஜாயின் பண்ணிட்டு ஸ்பெஷலா ஒரு ஆரத்தி. அவன் என்னமோ சொல்றா சப்த ரிஷிகள் அவளுக்கு அதெல்லாம் வந்து இந்த பையன் வந்து எனக்கு மரியாதை கொடுத்து ஆத்து ஓடி போயிருக்காங்க. ஆரத்திக்கு ஆதரவு அப்படின்னு சரிடா நீ வந்துட்டு அதுக்காக முன்னாடி போனோ பின்னாடி என்ன போற முன்னாடி போகக்கூடாது. ஒரு 2 பேர் பின்னாடி போறடா குழந்தை வாடா. உடனே நரசிம்மர் பின்னாடி வந்துடுவான். இப்படி மப்பையும் இப்படி முறை சொல்றேன்னு வச்சுக்கிது. ஏன்டா அங்க மட்டும் உங்களுக்கு ஆரத்தி எனக்கு அந்த மாதிரி ஆச்சரியம். என்னதான் வந்து வந்துட்டான் ராம விஷயம் ராமாயண கிருஷ்ணன் வரான் அப்படின்னா இந்த பயிரோட வருவான். இந்த மாதிரி யசோதாவில கதை கேட்கணும். அம்மா கதை சொல்லு. என்னடா பயிரே கதை சொல்றது? ஊர் முழுக்க உன் கதையை பேசிட்டு இருக்க, உனக்கு என்னடா கதையை சொல்லு? ஏதாவது நல்ல கதையா சொல்லு. யசோதா பார்த்தலாம் பயிர் ரொம்ப அசடா இருக்கு, ஒரே பொய்யா பேசிட்டு இருக்கு. சத்தியம்னா கிலோ என்னன்னு கேட்கறது. ஏண்டா குழந்தை சத்தியம் சொல்லப்படாதா? அது என்ன வஸ்துமா, திதிக்குமா, கசக்குமா, பிடிக்குமா, சொல்லுமா அப்படின்னு. சத்தியம் என்ன ஷேப்புன்னு கேட்கறது, சத்தியத்துக்கு வஸ்து என்னன்னு கேட்கறது, சத்தியத்துக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கறது. நான் பேசுறதா சத்தியம்ன்றது, அசத்தியத்தோட ஒரு பேசுறதே. ஏலா பொய்கள் உரைப்பானின்னு இருக்கிற வஸ்து சத்தியம் நன்னா இருக்கும் தான், டேஸ்டா இருக்குமா, குடுமா சாப்பிட்றேன் அப்படின்றது. சத்தியம் ரொம்ப நல்லது, நான் உடம்புக்கு நம்ம கவனிக்க 2 ஸ்பூன் குடிக்கிறேன்னு. அதனால யசோதை பார்த்த பயலுக்கு ராமாயணத்தை விட எதை சொன்னாலும் சத்தியம் பேச மாட்டான்னு சொல்லி ராமோ நாம பபூவ. ராமன் ஒருத்தர் இருந்தாண்டாம். இது சொல்றான் யாருவன் ஸ்வயம் ராமனா வந்து சக்கரவர்த்தி திருமகனா இருந்து சத்தியசந்தனா இருந்து தர்மத்தை ரட்சிச்சு அவ்வளவு அழகா லோக சம்ரட்சணம் பண்ணி 11,000 வருஷம் இருந்தாலும் அந்த வஸ்துவும் ராமோ நாம பபூவனும். சீதேன்னு அவனுக்கு ஒரு பாரியன் 16,108. ஆனாலும் சீதை அவ்வளோ மாதிரி அவளுக்காக ஒரு பிரிட்ஜே கட்டினான், ஒருத்திக்காக ஒரு பிரிட்ஜ் கட்டினான். அவள் எத்தனை பிரேம பார்த்துக்கோங்க. இங்க இத்தனை கோபுர அலைய விட்டான், அந்த ராத்திரி வீட்டில் அலைய விட்டான், கத்தும் கோடி எத்தனை பண்ணும் எனக்கு கிண்டலா பண்றது. அந்த ஒரே ஒருத்திக்காக பெரிய பிரிட்ஜ், அது இன்னி வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. அவன் கட்டி விட்டு போயிட்டான், இன்னி வரைக்கும் பிரச்சனையா இருந்துட்டு அவ்வளோ ஒரு பிரிட்ஜ் கட்டிவிட்டான். சீதையே ஒரு பாரி அப்படியே தசரதர் சொன்னாலே காட்டு போயிட்டோம். அப்படியே அந்த டென்ஷன்ல கதை கேட்கறான். முதல்ல அப்புறம் அந்த சமயத்துல ராவணன் வந்தா சீதி ஹே லட்சுமணா தனுஷ் எங்க தனுஷ் எங்க தனுஷ் எங்க குதிக்கிறா. யசோதை பார்த்தா ஏ ராமசுவாமி என் குழந்தைய விட்டுடு, என் கிருஷ்ணன் பாவம்
ராமசுவாமி குழந்தைக்கு சுவாமி வந்துடுத்து, ஓடிவாங்க 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 வந்து என்னாச்சுன்னா குதிச்சு, லட்சுமணா தனுசெங்க தனுசெங்க தனுசெங்க. உடனே யசோத கற்பூரம் தான் கொடுத்தாங்க, காற்றா ராமசுவாமி வந்துட்டார். அடுத்த நாள் எல்லாத்தையும் சொல்றா, இது குழந்தைக்கு சுவாமி வந்துடுத்து, இதுவே ஸ்வயம் சுவாமி, இதுக்கு சுவாமி வந்துடுது. என்னடா சுவாமி? ராமசுவாமி வந்துட்டார். கிருஷ்ணசுவாமிக்கு ராமசுவாமி வந்துட்டார். ஆச்சரியமா ராமசுவாமி வந்துட்டார். அப்படி கிருஷ்ணனே கேட்ட ஒரு ஸ்ரீமத் ராமாயணம், அத்தனை விசேஷம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கிறோம், நான் கிருஷ்ணன் கேட்ட ராமாயணம் நல்லா ஞாபகம். கிருஷ்ண பக்தர்கள் ஒரு சமாதானம், நமக்கு இச்சாத கேட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த நேரம் நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணனே கேட்டுட்டான், பரவாயில்ல சொல்லி இருப்போம். அதனாலதான் ராமாயணத்தை கேட்டு ராமாயணத்தை திருப்பி கூட பார்க்கலாம். கிருஷ்ணனே கேட்டுட்டான், அதனால ஒரு மகாத்மியம் உண்டு, அத்தனை சிரேஷ்டம். ஸ்ரீமத் ராமாயணம் அதி விசேஷம். கிருஷ்ணனே கேட்ட ஒரு வஸ்து ஸ்ரீமத் ராமாயணம். அதுலேயும் பகவான் கலம்பரான் சக்கரவர்த்தி திருமகன், தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதாஞ்சன், 11,000 வருஷம் இருந்த பிரபு கலம்பரான். அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு புல்வெண்பாதி ஒன்றின் எல்லாத்தையும் கலப்பிட்டு போறான். அப்ப பூதேவி இருந்தாலும் பிரபு இது நியாயமே இல்லை. இப்பதான் ஒரு 11 வருஷம் நிம்மதியா இருக்கு, சௌகரியமா இருக்கு. நீ பாட்டு கிளம்பி விட திரும்பி இது பிரம்மதேவரோட வேலையே கிடையாது. சிருஷ்டி பண்றதே குழப்பா வச்சிருக்கா, ஒழுங்கா சிருஷ்டி பண்ண இஷ்டத்துக்கு தனக்கு தோன்றதெல்லாம் சிருஷ்டி பண்றார். நீ இந்த பக்கம் போகணும், எல்லா பாதிகளும் அனுப்புவார். அதனால ஹே பிரபு நீ போகப்படாது போகப்படாது போகப்படாதுன்னா பகவான் அதெல்லாம் கிடையாது, கிளம்பியே ஆகும், அடுத்த அவதாரம் ரெடி ஆகும், கிளம்புறேன் அப்படின்னு. இப்போ பூதேவி காலை இருக்கு, எனக்கு ஏதான உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று கொடுத்துட்டு போ அப்படின்ட்டான். உடனே பகவான் ராமாயணத்தை கொடுத்துட்டு அவன் சொத்துன்னு போயிட்டான். பூமிக்கு கிடைச்ச ஒரு சொத்து எதுன்னா ஸ்ரீமத் ராமாயணம். ராமனே யாத்ராதானம் கொடுத்துட்டு போன ஒரு சொத்து. வைகுண்டத்துக்கு பகவான் கிளம்புற சமயத்துல யாத்திரை போகும்போது தானம் கொடுத்தாங்க. ராமாயணம்னு ஒரு வஸ்துவை பூதேவிக்கு தானமா கொடுத்துட்டு போன அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். என்னடா அது ராமாயணமே ஆரம்பிக்க மாட்டீங்க, ராமாயணத்தை சுத்தி சுத்தி வரேன் அப்படின்னா, பத்மநாப சுவாமி கோவில்ல சமயத்துல கூட்டம் அதிகமா இருக்கு, இல்லாட்டி உள்ள ஏதாவது அலங்காரம் பண்றா அப்படின்னா கொஞ்ச நாள் வெள்ள இருக்கும், வெள்ள இருக்கும், வெள்ள இருக்கும், வெள்ள இருக்கும், இருக்கணும் 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 இருக்கணும். இப்போ வேற வெயிலாம் சுத்திட்டு இருக்கும், பிரதட்சணம் இருக்கும். அந்த மாதிரிதான் பத்மநாபன் கோவில் சகவாச தோஷம். அங்க சுத்தி 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 அதுக்கப்புறம் உள்ள போய் பத்மநாபன் பார்க்கறாம நீங்க சுத்திட்டே தானா ராமன் வெளில வந்துடும். அது ஒரு பலம். எல்லாம் சுத்திட்டே இருக்கணும்னா இங்க ஸ்ரீவேசத்துல சத்தியமா உள்ள வர மாட்டார். நம்ம இடத்துல நீங்களும் வந்து சரிபட்டு வராது. இப்படி சுத்திட்டே டக்குன்னு வெளில ஓடிடுவது. அந்த மாதிரிதான் ஆச்சரியம். அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ஒரு கோகிலம் நன்னா பார்க்கலாம். இந்த வசந்த காலம் பார்த்துட்டோம்னா நன்னா அங்கங்க கோகிலம் கத்திலே இருக்கும். கூஜந்தம் ராம ராமேதி. எங்கேயாவது குயில் கத்திட்டு அப்படின்னா உடனே வால்மீகி ஸ்மரணம் வரணும், ஸ்ரீமத் ராமாயண ஸ்மரணம் வரணும். குயில் எங்கேயோ கத்தவே அலையக்கூடாது. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம். மதுரம் மதுராட்சரம், ஒவ்வொரு அக்ஷரமும் மதுரமா இருக்கும். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம். எல்லா வழிபாடுக்கும் ஒரு தடவை ராமான்னு சொன்ன திருப்தியான பூஜந்தம் ராம ராமேதி. சிவபெருமான் சொல்ற ஆச்சரியமா ஸ்ரீராம ராம ராமேதி. இதே எல்லாரும் ராம ராம இதி ராமோ ராமோ ராம இதி பஜேகம் 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 பஜேகம். யாருக்கும் ஒரு தடவை ராமா அப்படின்னு சொன்ன திருப்தி அவன். பகவானே கூட பரசுராமன் ராமன் பலராமன் 3 தடவை ராமன் பேர் வச்சு வந்துட்டான். அவனுக்கு அவ்வளவு பிரியமா இருக்கான். மனத்தின் அவ்வளவு சிரேஷ்டம். மனத்திற்கினியானை பாடவம் கூஜந்தம் ராமராமேதி. ஆண்டா சொல்றார், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சிற்ற மனத்திற்கினியானை கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ஆச்சரியமா இந்த வால்மீகின்ற ஒரு கோகிலம் மட்டும் கத்தலை அப்படின்னா நம்ம காவல் ராமாயணம் விடுமோ? நல்ல அழகாக பாடிடுத்தான். எப்படா ஆச்சரியமா அதிவிசேஷமான காயத்ரி மந்திரத்தை விஸ்தாரமா பாடிடுத்து. காயத்ரி மந்திரத்துடைய விஸ்தாரம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். காயத்ரி வந்து 24 அக்ஷரம். ஒரு அக்ஷரத்துக்கு 1000 ஸ்லோகம்னு சொல்லி 24,000 ஸ்லோகம். காயத்ரி மந்திரத்தை அவ்வளவு அழகா விஸ்தாரமா பண்ணா அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். அதுலேயும் முதல் ஸ்லோகமே தபஸ்வாத்தியாய நிரதம். தபஸ்வாத்தியாய நிரதம்
தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்தியாயம் ஆரம்பிக்கிறதே தகாரம் தான்ற அக்ஷரம் தான் ஆரம்பம். தத் சவிதுர்வரேண்யம் அந்த தாவ ஆரம்பிக்கிற தகாரக விக்னநாசகன்னு சொல்றோம். தான்ற அக்ஷரம் இருக்கு, அதை ஆரம்பிச்சோம்னா எல்லா விக்னமும் நாசமாகும். அந்த மாதிரி தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். ராமாயணம் எடுத்தோட ராம விஷயம் தானே ஆரம்பி இல்லையா? முதல்ல குரு நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். ஆச்சாரிய சிஷ்ய சம்மாதம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். குரு கிருபா, குரு கிருபா தான் ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு குருவிடத்துல ஒரு சசிஷ்யன் கேட்கிற முறைப்படி கேட்கிறார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேட்சந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. நல்ல விடயம் இருக்கணுமா, அவளுக்கு கைங்கரியம் சுசுரூஷ பண்ணணுமா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி சம்சயம் இருக்கு கேட்கலாமா, அப்புறம் அவ கேட்கலாம்னு சொன்ன கேட்கணுமா, கேட்டுட்டு அவளுக்கு நேரம் கொடுக்கணுமா சொல்றது. கேட்டேன் சொல்லுங்க கேட்டேன் சொல்லுங்க கேட்டேன் சொல்லுங்க கேட்டேன் சொல்லுங்க குதிக்கக்கூடாது. அந்த ஆகுரம் இருக்கணும். கேட்டவனே ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா நம்ம ஏதாவது விஷயம் கேட்க அது சம்பந்தப்பட்ட சத் விஷயத்தை மக்னமாக கிடக்கிறார். உத்தரவிடத்தில் வித்தர் அத்தனை கேள்வி கேட்கிறார். ரொம்ப நேரம் கழிச்சு தான் பதில் சொல்றாரு. ஏன்னா அப்பதான் இந்த பூமிக்கு அடங்கி வர சமயத்தை யாராவது ஒருத்தர் நம்ம ஏதாவது விஷயம் கேட்கணும் அப்படின்னா அந்த பழைய கதையை ஞாபகத்தில் முதல்ல அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்லுவாரு. அது போல அந்த மகாத்மாவிடத்துல மகானுபாவர்களிடத்துல தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி ஞானினஹ தத்வதர்ஷினஹ. வால்மீகி மகர்ஷியான ஸ்வயம் பிரம்மதேவர வந்து நீ வால்மீகி ஆதிகவியும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சான். ஆனாலும் கூட சத்குரு வந்தோட பரம சந்தோஷம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம். நல்ல தபஸ்வி, நல்ல வாக்கு சாதுரியம், நல்ல தபஸ் பண்ணியிருக்கார். அப்பதான் தியானம் பண்ணி கலஞ்சு எழுந்துக்கிறார். நாரதம் பரிபப்ரச்ச. நாரத பாத்திர கண்கள் ஆனந்தராக உள்ளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பெரிய ஞானிதான், ரிஷிதான், தபஸ்விதான். ஆனாலும் ஹிருதயத்துல இன்னும் ஏதோ ஒரு துக்கம். நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். வால்மீகி மகர்ஷி கையை கூப்பிட்டு கேட்கிறார். சத்குருவிடத்திலே சதாச்சாரியனிடத்திலே ஒரு சத்சிஷ்யன் கேட்கிறார். இதுதான் ஆரம்பமே ஸ்ரீமத் ராமாயணம். ஆச்சரியமா கேட்கிறார். ஸ்ரத்தையோட அந்த ஸ்ரத்த வேணும் கேட்கறதுல பகுஸ்ரத்த வேணும். பகுஸ்ரத்த இன்னைக்கு என்ன கதை முடிஞ்சது, இன்னைக்கு எது வரைக்கும் கதை ஓடிருக்குன்னு, இன்னைக்கு என்ன சாரம் கழிச்சோ, இன்னைக்கு என்ன பாடம் கற்றுருந்தோம், இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், இந்த ஆத்மாவுக்கு ஆகாரத்தை இன்னைக்கு எது ஸ்வீகரிச்சோம், அதுதான் அதுதான் பிராதானியம். எத்தனை மெனு இருக்கு அப்படின்னு முக்கியம் இல்லை. என்ன போடா எது நன்னா சாப்பிட்டோ நன்னா ஸ்வீகரிச்சோம். வயிறுடைய பசி அடங்கிட்டா, பசி அடங்கிடுதுன்னா ஆதாரம். அது பழைய சாதனா இருந்தாலும் தப்பு இல்லை, நல்ல தடபடமான விருந்தா இருந்தாலும் தப்பு இல்லை. வெறும் ஒரு ஒத்தம் ஒரே ஒரு மாம்பழம் தான் அதுவும் பரவாயில்ல. ஆனா பசி அபாரம் சரியாகணும். சரீரத்தை க்ஷீணம் இருக்கு இல்லையா, பசினாலும் அந்த க்ஷீணம் அது மாறும். உடம்புல பலம் வரும், உற்சாகம். இதுதான் ஆகாரம். அந்த மாதிரி ஒரு ஆகாரம் அந்த ஸ்ரத்தையோட கேட்டுட்டோம்னா போதும். ஏன்னு கேட்டா கேள்வி கேட்ட வால்மீகி பகு ஸ்ரத்தையோட கேட்கலாம். ஏதோ நான் கேள்வி கேட்டேன்னு விடலை, நான் அழகா ஸ்ரத்தையோட கேட்க. நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். கேள்வி கேட்டு என்னடா கோன் அஸ்மின் ரொம்பவே கோன் அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். இப்ப இருக்கிற இந்த லோகத்துல கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். யார் குணவான்? எல்லாரும் தேவை. நல்ல மனுஷால பார்க்க முடியறதான வால்மீகி அதே ஆசை. நல்ல மனுஷால பார்க்க முடியும், நல்லவாத பார்க்க முடியும், ஒரு நல்ல குணவான பார்க்க முடியாது. எப்ப திரேதாயுகத்தை சொல்றாரு, நம்ம கலியுகத்துக்கு போக முடியும். ஒரு திரேதாயுக குணவான் அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். யார் குணவான்? குணவான்னா ஏதோ அவர் நல்லவர் தான், ரொம்ப சமத்தி இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்கிறார், எதுவாக குணம். அவர் ரொம்ப தயால குணம். ஆச்சரியம் யார் எதையெல்லாம் கொடுப்பார், ஆனா ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறார், இதுவாக குணம்.
அவர் பேசுறதுல அருமையா பேசுறார், ஆச்சரியமா பேசுறார். ஆனா சொல்லுக்கும் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இதுவா குணம்? அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. செய்கை மனசேகம் வச்சேகம் கர்மன் ஏகம் மகாத்மானம். மனசு வாக்கு காரியம் மூணு ஒரே போல இருக்கு. மூணு ஒரு விஷயத்துல பிரவர்த்திக்கும். மனஸ் ஏகம் வச்சேகம் கர்மன் ஏகம் மகாத்மன. அப்படியே மனசுல நினைக்கிறதா சொல்லணும், அப்படியே காரியம் அப்படி ஒரு குணவான். அதாவது தனியா வேற ஏதோ பண்றார். இவர் சொல்றது நம்பரா மாதிரி இல்லை. ரெண்டு நாக்கு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி இல்லை. கர்மணி அணியது வச்சசி அணியது அப்படி இருக்கக்கூடாது. இல்ல கர்மன் ஏகம் வச்சஸ் ஏகம் மனஸ் ஏகம். அந்த மாதிரி யார் குணவான்? எனக்கு நல்ல குணங்களோட இருக்கிற ஒருத்தனை பார்க்கணும். இதுக்காக நான் வைகுண்டம் எல்லாம் போக மாட்டேன், திருப்பார்கள் எல்லாம் போக மாட்டேன், வேற ஊர்லாம் போக. நம்ம தேசத்துல இந்த பூமியில குணவான் கச்ச வீரியவன். யார் வீரியவன்? எல்லாத்தையும் அடக்கக்கூடிய வீரியவன் குணவான். கச்ச வீரியவான் தர்மஜ்யஸ்ச கிருதஜ்யஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரத. யார் தர்மஜ்யன்? தர்மத்தை இறுக்கி பிடிச்சிட்டு தர்மம் 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 தர்மம். அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பாரியையா இருக்கட்டும், பிராத்தாவா இருக்கட்டும், தர்மம் பிராதான். மற்றெல்லாம் ரெண்டாம் பட்சம் நிற்கிறவன் யார்? தர்மஜ்யஸ்ச கிருதஜ்யஸ்ச. அல்பமா ஏதானும் பண்ணா கூட இவ்வளவு பண்ணிட்டாலே அதையே நினைச்சு 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 இந்த செய்நன்றி மறக்காதபடிக்கு புத்தி அவ்வளவு தூரம் அவன் பண்ணாலே அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். தர்மஜ்யஸ்ச கிருதஜ்யஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரத. சத்தியமான வாக்கு, என்ன சொல்றானோ நடத்தி காட்டும். திருடவ்ரத. அப்படி ஒரு திட புத்தி உடையவன் யார்? ஒரு 16 குணங்கள் இருக்கு, லிஸ்ட் போட. அவரே குணவான் கச்ச வீரியவான் சத்யவாக்கியோ திருடவ்ரத தர்மஜ்யஸ்ச கிருதஜ்யஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரத. கேட்கிறார், ஜோரா கேட்கிற. கோபம் இல்லாதவன் யாரு? பிரியை ஏக தர்ஷனக. பார்க்கும்போது அப்படியே பிரியத்தோடு அச்சோ அப்படின்னு பார்க்கிறவன் யாரு? பிரியான பேச்சுடையவன் யாரு? எல்லாருக்கும் இதம் பண்றவன் யாரு? எவனுக்கு கோபம் வந்தா தேவர்களும் நடுங்குவா. கோபம் வரணும், ஆனா கோபம் வரக்கூடாது. கோபம் இல்லாதவன் யாரு? கோபத்தை ஜெயிச்சவன் யாரு? அஜிதன் யாரு? ஜிதேந்திரியன் யாரு? அதே சமயத்துல கோபம் வந்தால் லோகமே நடைபெற்றவன் யாரு? சரி சொல்லுவேடா, உங்களை விட்டா யாரும் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க எல்லா லோகத்தையும் சுத்தின்னு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா அப்படி ஒருத்தர் நீங்க காட்டணும், நான் பார்க்கணும், என் பக்கத்துல இருக்கணும். தோ இவர் தான் அப்படின்னு நீங்க காட்டணும், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு அது ப்ரூவ் ஆகணும். ஆமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 பேருக்கு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும். அவர் நேற்று வரைக்கும் நன்னா இருந்தார், இன்னைக்கு தான் கெட்டு போயிட்டார் அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா 25 வயசு நன்னா தான் இருந்தார், அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல்லாம் போனா பய கெட்டு போயிட்டார் அப்படிலாம் உண்டு. சில பேர் சொல்லுவார், பணம் வர வரைக்கும் நன்னா தான், பணம் வந்த கூட கெட்டு போயிட்டார். சில பேர் சொல்லுவாங்க, அந்த போஸ்ட்ல இல்லாத வரைக்கும் அந்த போஸ்ட் வந்தோடனே எல்லாருமே சகவாச தோஷம் போயிட்டு அப்படி இருக்கிறார். எப்பேற்பட்ட மகாபாவிகளும் தன்னிடத்திற்கு குணம் அங்க போகணும், தோஷம் வந்துருக்கிறது. கங்கா போல அதை கொண்டு பணத்தை போது அந்த பணத்தை கொண்டு வீசி எரிஞ்சாலும் அதனுடைய மகத்துவம் மாறாதபடிக்கு, அதை நாய் நக்கி குடிச்சாலும் அதனுடைய சாநித்தியம் மாறாதபடிக்கு எப்பொழுதும் இனிமேல் அவனுக்கு தான் பேசணும். அப்படி இருக்கணும். குணவான் கச்சதீகன் இப்ப இருக்கணும். அவனுக்கு அப்புறம் அது யாரும் இருக்கப்பட அப்படி ஒரு பார்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு கையை ஊமிடு கேட்டார். நாதர் பரம சந்தோஷமாடா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஒரு சிஷ்யன் கிடைச்சுட்டான். இதுக்குதான் அவர் சுத்தி இருக்க ஊருவா லோகமா சுத்துற. இந்திரனை பார்க்கற, இந்திரன் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இந்திரன் உடனே கேட்கறாரு, யாரும் தபஸ் பண்றாளு நம்ம இடத்துக்கா? இல்ல இல்லையா? அப்படிதான் கேட்கிறேன். பிரம்மதேவரை பார்த்தா என்ன, நாரதரை என்ன கலகமான்னு கேட்கிறார். மகாதேவரை பார்த்தா என்ன, காமனையை சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிறான்னு கேட்கிறார். யாரு ஒரு குணமான சொல்லுங்கோடு கேட்க மாட்டேன். சந்திரன் கேட்க மாட்டேன். நம்பா மேக ஊர்வசி யாரும் கெடுக்கலான்னு அவள் அலைஞ்சுட்டு இருக்கா. ஒரு சுத்தி சுத்தி பார்க்கிறார். துருவன் பிரகலாதன் தான் குழந்தை, அதனால அவளுக்கு உட்கார வச்சு விஸ்தாரமா கதை சொல்ல முடியும். ஓம் நமோ பகவதே வாச சொல்லுடான்னு போயிட்டார். இன்னொரு பார்த்தா ஓம் நமோ நாராயண கர்ப்பதி இருந்து போயிட்டார். அதான் குணத்தை பத்தி சொல்லணும்னா அதை ரசிக்கும்படியான ஒரு ஆள் வேணுங்க. எடுத்தோடனே மாம்பழத்தை கூட சாப்பிட்டு சொல்லக்கூடாது. மாம்பழத்துக்கு முழுக்க வர்ணிச்சுட்டு இதான் மாம்பழம், இப்ப சாப்பிடுவா அதை கேட்கற ஒரு ஆள் சும்மா இருக்கும். யார் கேட்டா மாம்பழத்தை கொடுக்கும், சாப்பிட்டு நானே டிசைட் பண்ணிக்கிறேன், நீங்க யார் சொல்றது அப்படி இருக்கக்கூடாது. மாம்பழத்தை பத்தி வர்ணிங்கோ அப்படின்னு சொல்லி அதை கேட்கணுமா சொல்லணும். அதனால காத்துட்டு இருந்தான் நாரதர். பரம சந்தோஷம் ஆயிடுது. உடனே கண்கள்ல ஆனந்த ராஷ்டிரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நான் அறிந்ததை சொல்றேன். ஏன்னா உடனே சொல்ல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா ராமனுடைய குணங்கள்ல அப்படியே உருகி போயிட்டார். இந்த பனிக்கட்டி எல்லாம் அப்படியே உருகி போடுற மாதிரி உருகி போயிட்டார்.
கொஞ்ச நேரம் நீ எந்தோ சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு அறிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தன்னை அப்படியே ஐஸ் கட்டியா மாத்திக்கிறார். அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஜலப்பிரவாகமா ஒரு நீர் பண்டமா உருகியாச்சா. உடல் எனக்கு உருகுமாவோ அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் உருகி போயிருத்தான், மனசெல்லாம் உருகி போயிருத்தான். அதனால தன்னை முதல்ல ஸ்திரப்படுத்திண்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார் ஸ்ரீமா. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார் ஜோரா ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறதா ஸ்ரீமத் ராமாயணம். இன்னும் ராமாயணம் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ராமாயணம் வரல. இவ்வளவு பலமுடைய ராமாயணத்தை தான் டெய்லி கேட்க போகும். அதுல ஒரு அனுகிரகம், பத்மநாப அனுகிரகம். ஆதி மட்டும் சொல்லிட்டு அந்த என்னைக்கு வேணா வச்சுக்கூடாது. அதை என்னைக்கு அவன் முடிக்கிறானோ அன்னைக்கு தான். எனக்கு தெரியாது, இது 10 நாளும் போகலாம். இது நவாகம் இல்லை, அது கன்ஃபார்ம். இது நவாகம் இல்லை, இது 15 நாளா தெரியாது, எத்தனை நாள் எனக்கும் தெரியாது. பத்மநாபருக்கு மட்டும்தான் வெளிச்சம். என்ன பாக்கியம்னா சரியா ஒரு ஆராட்டு சமயத்துல வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் நம்ம அனுகிரகம். அழகாக ஸ்ரீவேலி 4 மணி ஸ்ரீவேலி பார்க்க ஓடி வந்து உட்காந்து இப்பதோட நிறுத்துறோம். எனக்கு அடுத்த ஸ்ரீவேலி பார்க்க ஓடணும். இதுதான் பழக்கம். இதேதான் ஆராட்டு ராமாயணம், ராமாயணம் ஆராட்டு, இவ்வளவுதான். இதுக்கு மட்டும்தான் உங்க ஜீவிதத்தை டைம் இருக்கு. அதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சிருந்தோம். இன்னிலேருந்து 4 மணிக்கு ஸ்ரீவேலி காத்தாலும் தனி அதிகாரி போய் பார்த்துக்குவோம். 4 மணிக்கு ஸ்ரீவேலி போய் பார்க்கணும். நேரம் இங்கே ஓடி கொடுத்துடும். அதுக்கு போல ஒரு காஃபி சாப்பிடலாம், ஒரு வடை சாப்பிடலாம், அதே கூடாது. ஸ்ரீவேலி முடிச்சோம்னா ஒரு பிரதட்சணம் பண்ணணும். பத்மநாபம் நேர கால் அங்கேயிருந்து நடந்து இங்கே வந்து உட்காந்துடும். இங்க 8 மணிக்கு முடிச்சோம்னா நேரம் ஓடணும். அதை விட ஆற்றுக்கு போகணும், டிவி சீரியல் பார்க்க ஓடக்கூடாது. நேரம் பத்மநாபம் பார்க்கணும், ஸ்ரீவேலி பார்க்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச ஆற்றுக்கு நம்ம சொன்ன விஷயம், பார்த்த விஷயம் எடுத்து யோசனை பண்ணிட்டு அப்படியே படிக்கும். நாளை காத்திர எடுத்து திரும்பி பத்மநாபம் பார்க்கணும். இப்படியே ஓட்டிட்டு இருப்போம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதிகிருஷ்ணா பத்மநாபம் பார்க்க ஓடணும். ராதிகிருஷ்ணன் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இப்பயே ஒரு நாம தான் சொல்லிடுவோம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की. समस्त भागवत को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम. गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय श्री भारत माता की. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की जय. जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय. श्रीवेली कलशमा ओडवर भक्ताल अंगेंदे सेविंचुकों. राधे कृष्ण राधे. रामायण